இயேசு கிறிஸ்து ரத்தம் பண்ணிட்டாங்க. ரத்தம் பாருங்க, அவர் ரத்தம் சொட்ட உலகத்தின் பாவம் சுமத்தியா அவர் என்ன பண்ணாராங்க, உலகத்தை பரிசுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி போடுங்க. பாருங்க, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஏன்னா எல்லாருமே விசுவாசம் அற்றவர்களாய், தேவ மகிமை அற்றவர்கள் என்ன பண்ணிடுறோம், சுய புத்தியினால் என்ன பண்ணிடுறாங்க, வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்குது. ஆனால் ஆண்டவர் எதுவும் தெரியல, என்னை திசை மாற்றி என்ன பண்றாருங்க, இந்த சத்தத்தை சொல்ல முடியாது இருக்கிறார். அல்லேலூயா. களம் இறங்கும் கடவுள் ஏன் களம் இறங்கினார் என்று நான் சொல்லத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறானு ஒரு சின்ன ஒரு பூமியை காட்டுறேன். பாருங்க, கடவுள் நல்லவர் என்று என்ன பண்ண முடியும், ருசி பார்க்கணும் சொன்னா நம்ம மனசு எப்படி இருக்குன்னா, கிறுக்குள்ளதும் மகா கேட்டுள்ளதுமா இருக்குதாங்க. செய்யாத இது தொடாதன்னு சொன்னாதான் என்ன பண்ணாது, அப்படி என்னதான் இருக்குது. ஏன் ஐயா எப்ப பார்த்தாலும் சர்ச்சை சீக்கிரம் வாங்கி இது பண்ணுங்க அது பண்ணுங்க எத்தனை நாள் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு ரொம்ப மனம் கசந்து என்ன பண்றாரு, அவர் பேசின வார்த்தைகள் எனக்கு கஷ்டமா இருந்தது. பாருங்க, எதுவுமே இல்ல. என்னன்னா கடவுள் நம்மளுக்கு மேல் என்ன பண்ண ஒரு சால்வையா ஒரு ஆவியா நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கணும். அவ இருக்கும் பொழுதுதான் கடவுள் நல்லவர் என்ன பண்ணுவோம், ருசி பார்க்கும் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி மாற்றுவோம். அதுல எல்லாம் இல்லாம நல்லவர் என்ன பண்ண முடியும், ருசி பார்க்க முடியும். அந்த குட்டி மிருகம் எங்க இருந்து தெரியாதபடிக்கு மறைந்து போகும். அல்லேலூயா. கடவுள் எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. இப்படிப்பட்ட மனுஷர்கள் தான் என்ன பண்றாரு அவரு, வா நான் என்ன பண்றேன், மீனை பிடிக்கிற அந்த மனுஷனை பிடிக்கிற ஆக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணாரு, மாற்ற ஆரம்பிச்சு தேவன் உங்களையும் மனுஷன் பிடிக்கிறார் என்ன பண்ண போற, இப்போ மாற்றப்படுகிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு உண்மையுள்ளவர். அல்லேலூயா. பாருங்க, ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளதான் இருக்குதாங்க. அது எப்படின்னு சொன்னா, தேவ மகிமை இருக்குது. ஆனா தேவ மகிமை அற்றவர்கள் என்ன பண்ணிடுறோம், நம்ம வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எப்படின்னு சொன்னா, தேவ மகிமை என்ன பண்ணது இருக்குதுங்க, வானத்துக்கும் பூமிக்கும். அல்லேலூயா. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. பாருங்க, அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்கள் மேல் அன்பு வைத்ததனால தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்கு அவர் தந்ததை உணவாய் உலகத்தில். பாருங்க, வானத்திலிருந்து அவர் கண்கள் பூலோகம் நோக்கி என்ன பண்ணுறாங்க, உலாவிக் கொண்டு இருக்குது. ஒரு நாள் நின்னுச்சுங்க ஒரு மனுஷனுக்காக. எந்த ஒரு மனுஷன், நோவாவுக்கு என்ன பண்ணுச்சுங்க, கர்த்தருடைய கண்கள் இருந்து கிருபை கிடைத்து பாக்குறோம். ஆனா நின்ன கண்கள் எல்லாத்தையும் அடிச்சிருச்சுங்க. அந்த நோவா குடும்பம் மாத்திரம் என்ன பண்ணுச்சாங்க, வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு யாரோட துன்புறலாம் என்ன பண்ணுச்சு, இப்ப அக்கினிக்கு இரையாக என்ன பண்ணி இருக்குது, இந்த பூமியானது வைக்கப்பட்டிருக்குதுன்ட்டு வேத வசனம் சொல்லுதுங்க. அன்னைக்கு மழை வரும்னு சொல்லிட்டு யார் சொன்னதுங்க, நோவா பிரசங்கித்தான். ஆனா ஒருவரும் செவி கொடாதபடிக்கு கீழ்படியாமையினால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க செத்து மறைந்து போனாங்க. ஆனா ஏசப்பா அங்கேயும் விடல, அவங்க செத்து போன இடத்துக்கும் போய் என்ன பண்ணாரு தெரியுமா, கீழ்படியாத ஆவிகளுக்கு அவர் என்ன பண்ணாரா, பிரசங்கித்தான் பேர் சொல்லப்படுது. அவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்மளுக்கு. பாருங்க, இப்போ என்ன பண்ணப்பட்டிருக்குது, அக்கினிக்கு இரையாக என்ன பண்ணப்பட்டிருக்குது, வைக்கப்பட்டிருக்குது. அக்கினி மழை பெய்ய போகுது. இதை யாரெல்லாம் தப்பி போன்னு சொல்ல முடியாது, யாரெல்லாம் காப்பாற்றப்பட போறோம்னு சொல்ல முடியாது. தண்ணியாச்சும் என்ன பண்ணலாம், நீச்சல் தெரிஞ்ச ஓரளவுக்கு கொஞ்ச நாள் வாழலாம். ஏன் போட்டுக்கிட்ட வச்சிருக்கலாம், பல நாட்கள் வாழலாம். ஆனா அக்கினி மழை கீழிருந்து மேல இருந்து வந்தா என்ன பண்ண முடியாது, ஒரு மனுஷனாலும் யோகிக்க முடியாது. பாருங்க, தேவ மகிமை அற்றவர்களா என்ன மனுஷங்களாம் வாழுறோம். சரி, ரைட். இந்த தேவன் வானத்தில் இறங்கின தேவன் என்ன பண்ணாரு, எப்படி பண்ணாருன்னு சொல்லி என்ன பண்ண போறேன், உங்களுக்கு ஒரு கதாபாத்திரத்தோடு கூட என்ன பண்ண போறவங்கள அழைச்சுன்னு போறேன். அது எங்க அழைச்சுன்னு போறேன்னா,
கப்பல் நாங்க கீழே பண்ண போறவங்கள கொண்டு போறேன். ஏசப்பா ஒரு நாள் கடற்கரை இறங்கி கப்பல் நமக்கு என்ன பண்றாருங்க, நடந்து வராரு. ஆண்டவர் உலகத்தில் என்ன பண்றாருங்க, களம் இருக்கிறார். என்னன்னு சொல்லிட்டு தரித்திரங்களுக்கு என்ன பண்றாரா, சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் நொறுங்கின்றவர்கள் என்ன பண்றாரு, குணமாக்கும். குஷ்டரோகிகள் என்ன பண்றாரு, சுகத்தை கொடுக்கும். என்ன பண்ணாரு அவரு வர. இவர் நன்மை செய்கிறவராக என்ன பண்ணாராங்க, உலகத்துல சுற்றிட்டு இருந்தான்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுது. பாருங்க, அவரு பேச முடியாதவர்கள் என்ன பண்றாரு, அவரு பேச வைக்கிற தெய்வமாகவே இருக்கிறார். நடக்க முடியாதவர்கள நடக்க வைக்கும் தெய்வமாகவே இருக்கிறார். குஷ்டரோகிகள சுகத்தை கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். பாருங்க, எது முடியாதோ அதை சாதித்து காட்டும்படியா கடவுளே உலகத்தில் என்ன பண்ணாருங்க, மனுஷன் உருவாய் வந்தவரே தெய்வம் அவருதான். மனுஷர் சாயலானாராம். ஏன் மனுஷர சாயலானோம், ஏன்னா எழுந்து போனது தேடும் ரட்சிக்கவுமே என்ன பண்ணாராங்க, மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். இவர் வந்து என்ன பண்ணாரு சொல்லிட்டு என்ன பண்ண போற, இப்போ சத்தியத்தை சொல்ல போற. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகிடு. ஏன் அந்த வார்த்தைன்னு சொல்லிட்டு இது பண்ணி இருக்கும் போது ஒரு மனுஷன் வரா. யார் தெரியுமா, ஜெப ஆலய தலைவர். என்னவங்க, ஜெப ஆலய தலைவர். இவனுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. இவனுக்கு 12 வயசு நெரும்பின ஒரு மகள் இருக்கிறார். அவன் என்ன பண்றானா, மரண வேதனை படுறான். என்ன பண்றாங்க, மரண வேதனை. பாருங்க, அன்னைக்கு யூதர்களுக்கு ஒரு மரபு ஒன்று உண்டு. அதாவது என்னன்னா, அவன் ஜெபம் ஒரு வார்த்தை சொல்லி, நான் பெண்ணாக பிறவாம இருந்ததுக்காக நன்றி, நான் நாயாக பிறக்காம இருந்ததுக்காக நன்றி சொல்லுவாங்க அவங்க யூதர்கள். அந்த அளவுக்கு அந்த நாட்களிலே பெண்களும் நாய்கள் என்ன பண்ணாங்க, இழிவாய் ஆட்கக்கூடிய சூழ்நிலை, ஆண் ஆதிக்கம் சொல்லலாம் அதிகமாக இருந்த நாட்கள் அது. ஆனால் ஜெப ஆலய தலைவர் என்ன பண்ணாரு தெரியுமாங்க, அவர் பெண்ணுக்காக, அவர் மகளுக்காக அவர் மன்றாடி என்ன பண்ண தெரியுமா. பாருங்க, ஜெப ஆலய தலைவர் அவருக்கு என்ன பண்ணுது, ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அல்லேலூயா. அவருக்குன்னு ஒரு பதவி இருக்கிறது. அவர் பெரிய பணக்காரன். ஆளை விட்டு என்ன பண்ணா, நம்ம ஜெப ஆலயத்துக்கு யாரு இவரு, ஏசப்பா கூட்டணும் சொல்றதுக்கு இவருக்கு என்ன பண்ணுச்சு, அதிகாரம் இருந்தது. ஆனாலும் இவர் என்ன பண்ணாரு தெரியுமாங்க, வந்து சாஷ்டமா விடுறாரு. இவர் சொல்ற வார்த்தை எப்படி தெரியுமா இருக்குது, ஐயா ஏசப்பா நீங்க வந்து என் மகளை வந்து தொட்டால் நீ தொடுகிறானால், ஆனா என் மகள் என்ன பண்ணுவாங்க, பிழைப்பாள் அப்படின்னு சொல்ற. என்ன பண்ணாங்க, இப்படி விசுவாசம் எப்படி இருந்தது பாருங்க. ஏசப்பா வந்து என் மகளை தொட்டா போதும், டச் பண்ணா போதும், அப்பன்னா ஆயிடும். ஏன்னா ஏசப்பா எல்லாருக்கும் தெரியும், அவர் தண்ணீர் என்ன பண்றாருங்க, திராட்சரசமா மாத்திர தெய்வம். பாருங்களேன், ஏசப்பா எவ்வளவு அழகா ஸ்டைல பண்றாரு. பாருங்க, தண்ணீரை திராட்சரசம் எப்படி மாத்துறாருன்னா, இது திராட்சரசம். ஓகேவா, ஓகே. காலி ஆயிடுச்சா, கொஞ்சம் குடிச்சுட்டு அவங்க கொஞ்சம் கொடுங்க. இது புரியுது தானேங்க, இப்ப தானேங்க. தண்ணி என்ன பண்ற, இப்படி தண்ணி இப்படி தண்ணி காணாம. ஒரு கல்யாணத்துல என்னாச்சுங்க, திராட்சரசம் கல்யாணத்துல தீர்ந்து போயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. இருக்கிறது என்ன பண்ணிட்டாங்க, கால் பெரிய ஊத்திட்டாங்க. காலி ஆனவனே ஏசப்ப என்ன பண்றாங்க, வந்து என்ன பண்றாரு, ஒரு காலியை எடுத்துட்டு அதுல தண்ணி என்ன பண்ண சொல்றாரு, நிரப்புறாரு. உள்ள எவ்வளவு நேரம் இருக்கு, தண்ணி தான் இருக்குது. புரியுது இல்லையா, சூசுவா பாருங்களேன். ஏசப்ப என்ன பண்ணாருங்களா, அந்த தண்ணீரை, காலியான தண்ணீர் என்ன பண்ண தெரியுமா, அவர் எடுத்து அவர் பிதாவை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்ணாராம். பிதாவே என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, தண்ணீர் என்ன பண்ணுங்க, திராட்சரசமா மாத்துங்க ஆண்டவரே சொல்லி என்ன பண்ண தெரியுமா, தண்ணீரை திராட்சரசமாவே மாத்துங்க. ஹல்லேலூயா. காலி ஆயிடுச்சு, குடி தம்பி குடிங்க. இயேசு நாமத்தினால அது எடுக்க எடுக்க அது குறையாமல் நிறைவாய் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. காலி ஆயிடுச்சு, ஆனா இருந்தாலும் எடுக்க எடுக்க அது வந்து கொண்டே இருந்தது. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றக்கூடிய ஒரே ஒரு வல்லமை யாரா இருந்தாங்க இருக்கு, இயேசு கிறிஸ்து மாத்திரமே உண்டு. ஹல்லேலூயா. அதுதாங்க, எந்த இடத்துல இல்லாத இடத்துல விதைக்கிறது மறுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எதையெல்லாம் இழந்து போனோமோ அவைகள் எல்லாம் யாருக்கு இருக்கு தெரியுமா, கடவுளத்துல இருந்து. அவர் கேட்டனா பண்றாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். ஹல்லேலூயா.
அப்படிப்பட்ட தெய்வத்தை பார்த்திருக்கா கேட்டிருப்பான் பொழுது ஆண்டவர் தண்ணீரை கூட என்ன பண்றாரு? ராட்சசம் மாத்திர ஆண்டவர் ஆச்சவரு. ஏன்னா 2 விதமான கூட்டம் ஏசாப்பாக்கு பின்னாடி வந்தாங்க. ஒரு விதமான கூட்டம் என்னன்னா உணவுக்காக. ஏசாப்பாடு கூட போன என்ன பண்றாரு? 2 அப்பத்தையும் 5 மீனா 2 மீன் 5 அப்பத்தையும் என்ன பண்ணாருங்க? அவர் 5000 பேர் கொடுக்க ஆண்டவர். ஏசாப்பாடு போன என்ன பண்ணிடு? அவனுக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்காது. அப்புறம் என்ன பண்ணது? ஜூஸுக்கெல்லாம் நமக்கு பிரச்சனையா இருக்காது. கடவுள் போன என்ன பண்ணாரு? தண்ணீர் பாத்துட்டே இருக்கீங்க. என்ன பண்ணது? உலகம் அந்த மாதிரி போயிடுச்சு. உலகம் பாருங்க, 2 விதமான கூட்டம். ஒரு விதமான கூட்டம் என்ன பண்ணுச்சுங்க? ஆகாரத்துக்காக என்ன பண்ணுச்சுங்க? ஒரு கூட்டம் இருந்தாங்க. இன்னொரு வித கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, ஏசப்பா என்ன பண்றாரு? போகும்போதெல்லாம் அற்புதம் செய்யறாராமே. எங்கெல்லாம் என்ன பண்றாரு? குஷ்டரோகி அங்க போய் தொடுறாரு, பார்வையில்லாத போய் தொடுறாரு, எல்லாம் டச் பண்ண அவருக்கு தான் பண்ணுது. அற்புதம் சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து நெருச்சுன்னு வராங்க. இவர் என்ன பண்றாருங்க? வந்து நிக்கிறாரு. ஆண்டவர் சாஷ்டாகமா விழுந்து கேட்கிறாரு, ஆண்டவரே என் மகன் என்ன பண்றா? மரண அவஸ்தைப்படுறா, வாங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நீங்க தொடுங்க அப்படின்னு தான் என்ன பண்றாரு சொல்றாரு. சரி போலான்னு சொன்ன உடனே, ஆனா அங்க ஒரு சம்பவம் நடக்குது. நல்லா யோசித்து பாருங்க. 12 வருஷமாய் கஷ்டப்பட்டு இருந்த ஒரு ஸ்திரீயானவர், அவன் தொட்டா தீட்டு, அவன் நின்னா தீட்டு, அவன் எதை செஞ்சாலும் என்ன பண்ணுச்சுங்க? அது தீட்டுன்னு சொல்லப்படுகிறது. எங்க இருக்கிறாங்களோ கூட்டம் அங்க என்ன பண்ண முடியாது, நம்ம போக முடியாது. நான் பிள்ளைகள் கூட தூக்கி என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் கூட முடியாது. அவங்க தனித்து என்ன பண்ணுவாங்க? விடப்பட்டிருப்பாங்க. பாருங்க, 12 வருஷமா கஷ்டப்பட்டு இருந்த பெரும்பாடு இல்ல ஸ்திரீயானது பாரம், அவங்களால என்ன பண்ண முடியல, இருக்குல்ல. நோய் என்ன பண்ணுச்சுங்க? அவங்க மேல உட்கார்ந்துருச்சு. அவங்க வச்சிருந்த சொத்துக்கள் என்ன பண்றாங்களாம்? வித்து இருக்கிற வைத்தியத்தை என்ன பண்றாங்க? பாக்குறாங்க. ஒருவராலும் குணப்படுத்தவே முடியல. அந்த ரத்த போக்கு என்ன பண்ண முடியல, நிறுத்தவே முடியல. ஏன்னா மனுஷன் தானே, மண்ணுக்கு ஒப்பா இருக்கிறவன் தானே. பாருங்க, எல்லா செலவழிச்ச பிறகும் இவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரை கேள்விப்படுறாங்க. இவங்க நினைக்கிறாங்க, அவரை ஆடி ஆகிலும் அவர் வஸ்திரமாக என்ன பண்ணலாம், தொட்டா போதும். இவர் நினைச்சுன்னு வராரு, ஏசப்பா இட்டு போய் என்ன பண்ணா, என் பொண்ணை டச் பண்ண விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களுக்கு விசுவாசம் எப்படி இருக்குது? தொட்டா போதும். என்ன அவர் தொட்டாவா? அவர் ஆடி ஆகிலும் தொட்டா போதுன்னு சொல்லிட்டு அத்தனை விசுவாசமா என்ன பண்றாங்க இந்த பெண்மணி வராங்க. பாருங்க, எங்க நின்னாலும் தீட்டு, எது தொட்டாலும் தீட்டுன்னு சொல்ற ஜனங்கள் மத்தியில அவர்கள் கிறிஸ்துவை இயேசுவை எப்படி டச் பண்ணிருப்பாங்கன்னு மட்டும் யோசித்து பாருங்க. மரண வேதனை இருந்திருக்கும். அவங்க எப்படி மூடி வந்திருப்பாங்க தெரியாது, எப்படி ஒளிஞ்சு என்ன பண்ணிருப்பாங்க வந்திருப்பாங்க தெரியாது. ஒருவேளை அங்க என்ன பார்த்தாங்கன்னா என்ன அவங்களுக்கு தர்மடி, அந்த நாட்கள்ல கல்லாலே அடிச்சு என்ன பண்ணுவாங்க, சாகடிக்கிற நிலைமை. ஆனா அதையும் பொருட்படுத்தாம, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை டச் பண்ணேன். அவன் அல்லேலூயா, ஒரு விசுவாசம், ஒரு தாக்கம். அல்லேலூயா, அந்த மகளுக்குள்ள இருக்கிறதுனால தான் அந்த கூட்ட நெரிசலில எல்லாரும் தள்ளி என்ன பண்றாங்க, வந்து ஏசப்பா டச் பண்ணுமா. டச் பண்ண உடனே என்னாச்சுங்களாங்க? ஹல்லேலூயா, அந்த உதிரப்போக்கு என்னாச்சுங்க? நின்றது. அவர்கள் உணர்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஏசப்பா தொட்ட மாத்திரத்திலே, ஏசப்பா ஆடை கட் பண்ண மாத்திரத்திலே அவருடைய நோய்கள் என்னாச்சுங்க? ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. ஆனா ஏசப்பாவுக்கு தெரியுமா தெரியாது, அது உணர்ந்து பாரு இல்லையா? ஆனால் எது தொட்டாலும் தீட்டு, பெண் என்ன பண்ண மாட்டாங்க, முதன்மை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமாங்க? அதை முக்கியத்துவப்படுத்துறதுக்காகவே ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன டச் பண்ணது யாரு, என்ன தொட்டாங்கன்னு சொன்ன உடனே அவன் கூட இருந்த சிசையெல்லாம் பாக்குறாங்க, என்ன தவிர நான் தான் இப்படி டச் பண்ணவங்கள, அதுவும் வயரமா அடிக்கிறானே, அவங்க என்ன பண்ணிருப்பான், அவங்க வச்சிருப்பான் அப்படி என்ன பண்ணிருப்பாங்க சொல்லி இருக்கலாம். நாங்க ஏசப்பா பாருங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, என்னிலிருந்து என்ன பண்ணுச்சு, ஒரு வல்லமை புறப்பட்டுச்சு. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்க, பயந்து வந்து, ஏசப்பா சொல்லுங்கம்மா, ஏசப்பா
தொட்டது நான் தான் ஏசப்பா. எனக்கு என்ன பண்ணாரு, 12 வருஷமாய் பெரும்பாலும் ஸ்திரியா இருந்தேன். நான் எதை தொட்டாலும் திட்டு, எங்க போய் நின்னாலும் திட்டு, என்னை ஒதுக்கீன பண்ணிட்டாங்க, எல்லாமே வச்சுட்டாங்க. நீங்க இந்த சைடு வரீங்க பார்த்தேன் ஏசப்பா. அதனால என்ன பண்ண, நானு எல்லாரையும் தள்ளிட்டு, என்னை உடைச்சாலும் சரி, என்னை கல்லெறிஞ்சு சாகடிச்சாலும் சரி, ஆனா உண்மை ஒரு ஆகிலும் சாகத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, உன் ட்ரெஸ் டச் பண்ண வந்தேன் என்ன பண்ணாங்க சொல்றாங்க. அங்க சொல்ற ஏசப்பா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போ. ஹல்லேலூயா. உன் வேதனை நீங்கி சுகம். விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. இவர் கடுகள விசுவாசித்தார்கள். அவர் ட்ரெஸ் ஆகிலும் நான் தொட்டா போதுன்னு சொல்லிட்டு விசுவாசி வந்த மகளுக்கு என்ன நேர்ந்ததுங்க, அற்புதம். எத்தனையோ டாக்டரால சுகத்தை கொடுக்க முடியல, அவர் சொத்துக்களை இழந்தாங்க. அவங்க இழக்கிறது ஒன்னே ஒன்றுதான் இருந்தது, என்னது, உயிர் மாத்திரமே இருந்தது. டச் பண்ண வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா வார்த்தையை நீங்க டச் பண்ணா போதும். ஹல்லேலூயா. ஆளுங்க செய்ய உங்ககிட்ட வந்துருவாருங்க. அங்க எப்படி வந்து நம்ம சிட்ட வேலை செய்யப்பா, வேலை செய், எல்லாமே வேலை செய். ஓகேவா? ஏன் உங்க டவுட் என்ன பண்ணிடுறேன், இப்படி திருப்பி நான் காட்டுறேன். எல்லா நம்பரும் வேலை செய். தெரியுங்க, வேற நம்பர் தெரியுங்க, தெரியுதா? ஓகே, சூப்பர். இப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை எப்படி விடுதலை அப்படின்னு சொன்னா, நான் சொல்ல நினைப்பதும் நீங்க கேட்க நினைப்பதும் என்ன பண்ணுமாது ஒன்றா இருக்குமா? ஹல்லேலூயா. என் முகம் போல உங்க முகம் இருக்காதுங்க, என்னுடைய கை ரேகை போல உடைய ரேகை இருக்காது, உன் நினைவுகள் போல என் நினைவுகள் இருக்காதுங்க. எல்லாருக்குமே வேற வேறதா இருக்கும். ஆனா அப்போஸ்தலர் என்ன பண்றாங்கன்னா, ஒன்று கூடி இருக்கும் பொழுது அவருக்கு மூல பாஷை என்ன பண்ணாங்கன்னா பேசினார்கள். ஹல்லேலூயா. நீ சொல்ல நினைப்பதும் நான் கேட்க நினைப்பது என்ன பண்ணிச்சாங்க, ஒன்றா இருந்துதான். ஆவியானவர் நமக்குள்ள ஆளுகை செய்தால் அது நம்ம எல்லாமே என்ன பண்ணிடுமா, ஒன்றா இருக்குமா. அது எப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறேன், மேஜிக் மூலியமா உங்களுக்கு சொல்ல போறேன். தம்பி யாருன்னா ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் சொல்ல, யார் சொல்ல போறீங்க, நீ சொல்லுவீங்க. ரெண்டாவது ஸ்டாப் சொல்ல, யார் சொல்ல போறீங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஸ்டாப் சொல்ல போறீங்க. என்ன நம்பர் எடுக்க போறேன்னு சொல்ல தெரியாது, பட் அதே நம்பரை ரெண்டாவது ஸ்டாப் சொல்றவங்க என்ன பண்ண போறானு எடுக்க வைக்க போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யார் சொல்றாங்களோ அந்த நம்பர் அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. ஆனா எடுத்து வருங்க, எடுத்த நம்பரை பிரேக் பண்ணி ரெண்டாவது நம்பரை என்ன பண்ண போற, அவர் எடுத்த நம்பரே எடுக்க வைக்க போற. மூணாவது உங்க 2 பேர் எடுத்த நம்பர் சொல்ல போறாங்க. நீங்க அவங்க தான் தெரியுது. யார் ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க? ரைட். செகண்ட் ரைட். வச்சுங்க, வச்சுங்க. இப்போ அவரை எடுத்திருக்க நம்ம என்ன பண்ணிருங்க, எடுத்து போட் பண்ணிட்டு உள்ள ஃபயர் பண்ணிருங்க. தம்பி நீ எப்படிதான் முயற்சி பண்ணாலும் சரி, நீ எங்கதான் நான் வாய் திக்கு வாய மந்த புத்தி இல்லைன்னு சொல்லிட்டு மோசடி விலைக்கு ஓடனாலும் சரி, ஆண்டவர் அழுத்தவர் உண்மையில அதே நம்பர் பிரச்சனை பண்ண போறாரு, உனக்கு போட போறாரு, நீங்க ஸ்டாப் சொல்ல போறீங்க. ஓகேவா? என் கண்ணை பார்த்து சொல்ல எனக்கு பயமா இருக்குப்பா, அந்த பவர் என்கிட்ட வந்துருமான்னு. ரைட். இவங்க 2 அங்க பங்க பாக்காத, மனுஷன் மண்ணுக்கு ஒப்பாருங்களா. ரைட். இப்போ இவருக்கு நான் பண்ண போறேன். இப்போ என்ன நம்பர் தெரியுமா தம்பி, உனக்கு தெரியாது. இப்ப என்ன பண்ண போறேன், ஜீசஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணி உன் மைண்ட்ல இல்ல இந்த சீட்டு நான் பண்ண போறேன், ஒரே சீட்டா மாத்த போறேன். நீ என்ன சீட்டை பாக்குற அதே சீட்டை அவங்க 2 பேரும் எடுத்துக்கோ, பாக்கலாமா? ரைட். எல்லாமே வேற நம்பர் தான் பாத்தீங்க. தம்பி வேற நம்பர் பார்த்து ஒரு நம்பர் பார்த்தியா? சத்தமா? ஓகே, சூப்பர். இயேசு நாமத்தில் கண்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவாரு. என்ன தெரியும் நம்பர் இருக்கு? எல்லாம் என்ன தெரியுதா? தம்பி உங்க நம்பரை காட்டுங்கப்பா, திருப்பி காட்டுங்க. தம்பி நம்பரை காட்டுங்கப்பா. பாருங்க, அவர் எடுத்த நம்பரை பிரேக் பண்ணி இவர் எடுக்க வச்ச, இவர் எடுத்த நம்பர் என்ன பண்ண சொல்ல வச்ச. பாருங்க, நான் சொல்ல நினைப்பது நீங்க கேட்க நினைப்பது என்ன பண்ணும், ஒன்றா இருக்குன்னு சொன்னா ஆண்டவரோட ஆளுகை என்ன பண்ணும் நமக்குள்ள. ஆவியானவர் அசைவாக இருந்தால்தான் நம்முடைய என்ன பண்ணுங்க எல்லாம் நாயனாவே மாறிடும். ஹல்லேலூயா. தெரியாது, பட் என்ன பண்ண போறேன், நான் உங்க மைண்ட ரீட் பண்ணி என்ன பண்ண போறேன், நானு என்ன நம்பர் சொல்ல போறேன். ஓகேங்களா?
வாய் ஸ்டாப் பண்ணுங்க. சொல்லிட்டீங்க ஸ்டாப். இப்போ அக்கா அவன் நம்பர் நான் எடுத்துட்டாங்க, அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்க அந்த நம்பரை. அந்த போர்ட்ல எழுதி காட்டுனால போர்ட்ல அது அப்படியே கண்ணுக்குள்ள கொண்டு ஓகேங்களா? கண்ணுக்குள்ள அப்படியே நம்பர் அப்படியே அப்படியே ஓகேங்களா? அந்த சீட்டு அந்த கலர் கருப்பா பிளாக் கலர் அப்ப நான் சீட்டு கடை பார்ப்போம். நேரம் வாங்க. எந்த சீட் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணுங்க, அப்படியே இருக்குங்க. அது நல்லா பாத்துங்க. நம்பர் வரும்னு பார்த்தா நம்பர் வரல. அது அப்படியே சொல்லிடுவாங்களே, மனசுல அப்படியே சொல்லுங்க. வாயில் 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 மனசு சொல்லி இங்க கேக்குது இல்லையா? அதே ரீட் பண்ணி என்னாலே சொல்ல முடியும்னு சொன்னா ஹல்லேலூயா. மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், ஆனா கடவுளோ உங்க இருதயத்தை பார்க்கிறான். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்த்து இவங்க என்ன இப்போ ஒருவேளை இதா இருக்கும் என்ன பண்றானு யூகிச்சு கெட் பண்ணி என்ன பண்றானு என்னால சொல்ல முடியும்னு சொன்னால் ஆண்டவனுடைய இருதயத்தை என்ன பண்றாரு அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை அவருடைய வேதனைகள் என்ன பண்ணிருக்கிறார் ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வழியாய் போகணும்னு சொல்லிட்டு வேற வழியாய் போயிருக்கலாம். ஏன் ஆண்டவர் என்ன பண்றாருங்க அந்த வழியாய் போகணும். வீடு பக்கத்துல இருக்கிறதுனால தான் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கீழே போய் சீர் போய் டச் பண்ண முடிஞ்சது. தூரமா இருந்தா என்ன பண்ணிருக்க முடியாது. இங்க இருந்து செங்கல்பட்டுக்கு ரொம்ப கடினமா இருந்திருக்கும் அவங்களுக்கு. பக்கத்துல வீட்டு வாசலுக்கு என்ன பண்ணிருப்பாரு போயிருந்ததுனால என்ன பண்ணாங்க, போயிட்டு டச் பண்ண முடிஞ்சது. அவங்க விசுவாசம் பெரிதா இருந்தது. எத்தனையோ டாக்டரால கைவிடப்பட்டு அவங்க தினந்தோறும் அழுது இருக்கலாம். அந்த நோய் அவர்கள் வேதனைப்படுத்திருக்கும். எங்க உட்காந்துனாச்சு என்ன அப்படின்னு சொல்லி பண்ணிருப்பாங்க. கூட இருந்த பெற்றெடுத்த பிள்ளைகளோட சொல்லிருப்பாமா தலிபமா சரி நாரு அப்ப பார்த்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. உதாசீனப்படுத்திருக்கலாம். அவனுடைய மனம் நொந்து போனதாய் உடைந்து போனதை என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க எத்தனையோ கூச்சல் இருப்பாங்க. ஐயோ நான் இருக்கிறத காட்டிலும் என்ன பண்ணிருக்கலாம் மறிப்பதே நலமா இருக்கும் சொல்லிட்டு நினைச்சிருக்கலாம். அதனாலதான் ஏசப்பட பண்றாங்க. அந்த வழியே போனதுனால அவங்க என்ன பண்ணாங்க, என்ன நடந்தா பரவாயில்ல அவரை டச் பண்ணி ஆக சொல்லி டச் பண்ணதுனால அவங்க வாழ்க்கையில வாசி வச்சீங்கள இப்படிதான் இருந்தது வாழ்க்கை. சின்ன ஏற்ற தாழ்வு. மனுஷனுக்கு குணம் இருக்கிற மனுஷனுக்கு பணம் இருக்காது, பணம் இருக்கிற மனுஷனுக்கு குணம் இருக்காது. ஏற்ற தாழ்வுதான் இருக்கும். யாரும் என்ன பண்ணாது நிரந்தரமா சமாதானமா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஏசப்பா இருக்கிறது மாத்திரம் தான் இருக்குது சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லோரும் எடுத்துருவாருங்க. நான் உங்களுக்கு இதை பாருங்க சொன்ன ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு ஆண்டவர், சொன்னதை செய்கிற ஆண்டவர் யாருக்காங்க இயேசுவானவர் தான். பாருங்க, இயேசு நாமத்துல அவர் தொட்டா என்ன பண்ணுங்க எல்லாம் சமமாய். ஹல்லேலூயா. நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, எதெல்லாம் நம்ம எழுத போனோமோ அதெல்லாம் என்ன பண்ணிடுவாருங்க எல்லாம் சமமாய் மாற்றி எடுத்துருவாரு. அது மாத்திரமா மாற்றி எடுத்துருவாரு. நம்ம உடைஞ்சு போன குடும்பங்கள்ல உறவுகள் கூட அவர் என்ன பண்ணிடுவாருங்க சேர்த்து வச்சிருவாரு. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகம் பெற்று போன உடனே அவங்க பெண்ணா இருந்தாட்டும் ஆணாகட்டும் குழந்தை என்ன பண்ணிருப்பாங்க உடனே கட்டி பிடிச்சு அழுகி இருப்பாங்க. அவங்களுடைய 8 நாள் வருஷமாய்
அந்த பாசம் அடக்கி வைத்திருந்தாங்க. அந்த பாசத்தை முழுவதும் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க ஒன்று காட்டியிருப்பாங்க. பாருங்க, தனித்தனியா இருக்குங்களா? பாப்பா அப்படி இருந்தா முக்கியமா மாறாது. ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு முறுக்கு குடும்ப எடுப்பு பண்ணுவார். நீ செய்யலையா வா அப்படின்னு பண்ண எல்லாத்தையும் மாற்றிருக்கிறார். கழிஞ்சிருக்கிறார்னா கண்டிப்பா ஒரு காரணம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு தங்கமானது மண்ணில இருந்து எடுத்து அப்படியே தூக்கி என்ன பண்ணிடுறாங்க, வச்சிடறாங்க. அது என்ன பண்றாங்க, உடம்பிடப்படுறாங்க. அதை நெருப்பில் என்ன பண்றாங்க, சுத்தரிக்கிறாங்க. அதை என்ன பண்றாங்க, நல்லா அடிச்சு ஒடிச்சு என்ன பண்றாங்க, அதை உடம்பிடப்படுறாங்க. எவ்வளவு அடி வாங்குதோ, எவ்வளவு நெருப்புல சூடு என்ன பண்ணுது இருக்குதோ, அவளுக்கு என்ன பண்ணுமா, அது ஜொலிக்க ஆரம்பிக்கிறோம். அதே போல ஆண்டவர் என்ன பண்றாங்க, ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். நீங்க உபத்திரத்துல கஷ்டப்படுறீங்களா? ஐயோ ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் இப்படி உபத்திரத்தை கொடுக்கிறீங்க? ஆமாங்க, கண்டிப்பா கொடுப்பார். உங்களுக்காக பல்லவராஜ்யமே அங்க காத்துனது ஏசப்பா. சிறு பிள்ளைகளுக்கு வர தடை பண்ணாங்க, பல்லவராஜ்யம் அவர்களுடைய சொல்லிட்டீங்க. அப்படிப்பட்ட பல்லோகத்துக்குரியவர்கள் சிறு பிள்ளைங்க என்ன பண்றாங்க, வெயிட் பண்றாங்க. அங்க என்ன பண்றாங்க, சத்தியத்தை என்ன பண்ண மேஜிக் சொல்லாண்டு எட்டுமே விடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ண ஜபத்தோட வண்டி என்ன பண்ற ஸ்டார்ட் பண்ற. அப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஓட முடியாத வண்டி, இந்த ஒத்த நாடின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஒத்த நாடி மாதிரியா ஊர்ல போற வண்டி 50க்குள்ளதான் வந்தது. அல்லையா? அதான் என்ன பண்ண, அந்த இடத்துல போனேன், அந்த ப்ரோ மழை முடிச்சேன். வெளியே வந்து ரிப்பேர் பண்ணலான்னு கேட்கும் போது கடை இல்ல. சரி அப்படியே வந்து கேரளாவுக்கு அந்த வண்டியே திரும்பி கேரளாவுக்கு வேற போனேன். கேரளாவுக்கு ஈவினிங் ப்ரோக்ராம் முடிச்சேன். அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது 50 போற வண்டி 20 தான் போச்சு. அல்லையா? அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆனாலும் கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லையா? சுட்டுன்றாங்க பாருங்க, கடல் நல்லவர். அல்லையா? ஒரு நோக்கம் உண்டு. அழைத்த வந்தவர்களுக்கு ஏதோ ஒரு 10 பேர் இருந்தாலும் 10 பேர் யாரோ ஒருவருக்கு என்ன பண்ண முடியாது, கர்த்தர் சத்தியம் அவர் விடுதலையாக்குமா. அல்லேலூயா. பாருங்க, அவர் என்னவா இருக்கிறார், கிறிஸ்து செடியா இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம், ஒரு கொடியா இருக்கும். அவர் கொடியிலே நிலைத்திருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்குமா. ஆனா நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த கனிகளை கொடுக்கணுமா? போனது என்ன பண்றோம், திரும்பியும் வரும். நமக்குள்ள ஒரு ஆளுகை இல்ல. பாஸ்டர் எதை என்ன பண்ண இந்த வாரம் சொல்லிட்டாரு, அத்தவரை சொல்றது தெரியல. ஏன் அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில வர வந்து டைமுக்கு ஏன் நம்மளால வந்து ஆராதனை பண்ண முடியல? வீட்டுல அவ்வளவு வேலைங்களா? டெய்லி தான் செய்திருக்கிறோம். டெய்லி தான் நம்முடைய வேலைகளை என்ன பண்றோம், செஞ்சோம், சாப்பிட, தூங்குறோம், போறோம், வரோம். ஆனா 1 மணி நேரம் என்ன பண்ண முடியல, நம்மளால நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி ஆள முடியல. ஏன்னா ஆண்டோட வார்த்தை நமக்குள்ள என்ன பண்ணலாது, ஆளுகை கிரியை செய்யல. அதனால்தான். ஆனா கிரியை செஞ்சுச்சுன்னு வச்சுங்களேன், இயேசு நாமத்துல பல கனில பண்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதை பயன்படுத்தாத யாருடைய கருத்துல இருக்குது, உங்களுடைய கருத்துல தான் இருக்குது. எத்தனை பேர் சத்தியத்தை உண்மையாய் ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவர் நினைக்கிறீங்க தெரியல எனக்கு. ஆனா நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க, கரெக்டா சொன்னாரு அந்த அக்கா தான் நேற்று எப்படி பேசிட்டு அந்த அக்கா சொன்ன பத்திய வார்த்தை லேட்டா இருந்தாங்க. ஏன்னா இவங்க 10 நிமிஷம் முன்னாடி நின்று இருந்திருப்பாங்க. அவர்தான் சத்தியம். என்ன பண்றோம்னா பக்கத்துல என்ன பண்றோம், தள்ளி பெறுவங்களா இருக்கிறோம். அது நமக்கு ஆராய்ந்து அறிகிற அந்த சிந்தனை என்ன பண்ண வாழ்க்கையில இருக்க மாட்டேங்க. என்ன இது என்ன பாரு, விஜய் காட்டணும். இது நெல் தானே, நெல் தானே தெரியல. நம்ம கிராமத்துல இருக்கிற சோழத்துல வித்தியாசம் பாக்குறேம்மா. சித்தி பசங்க கூட ஆனா இது காணா இருந்துங்க. இது சாப்பிட்டு பாருங்க, இது கான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இத காணா மாத்துறது என்ன பண்ணலாம், ஹீட் பண்ணணும், சூடு பண்ணணும். அதை ஓகே, கடிக்க முடியுதா? கடிக்க முடியுதா? ஆனா கஷ்டமா இருக்குல்ல. கடிக்க முடியுது, ஆனா கடிக்க முடியல உங்களால. வெறும் காண தானே இது, ஏன் கேக்குற? ரைட்.
பாருங்க, இந்த காலை போலதான் நம்ம இருதயமும் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப கடினமா நீ எவ்வளவுதான் சொல்லுங்களா ஐயா, நாங்க அப்ப வந்துதான் வருவோம். நீங்க இந்த மாதிரி தான் சொல்றீங்க, அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம். நம்ம அந்த 1 மணி நேரத்துல நீங்க கேட்கற வரைக்கும் தான் கேட்போம் நாங்க அப்படின்னு சொன்னா பண்ணிடுறோம். அந்த காலை போலதான் போயிடும். ஏன் தெரியுமா? போன மாதிரியே வந்துடுறோம். ஒரு அனல் நமக்குள்ள என்ன பண்ணல, நம்ம வீச ஆரம்பிக்கல. ஹல்லேலூயா. ஒரு அனல் ஒண்ணு இருக்குதுங்க. அந்த அனல் அது எப்படின்னா, ஏசப்பா ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின் பிரகாரம் என்ன பண்ணாருங்க, களிமண்ணை எடுத்து என்ன பண்ணாருங்க, தன் கையினால உள்ளாங்க என்ன பண்ணாரு வரைஞ்சு தன்னுடைய சுவாசத்தை என்ன பண்ணாருங்க, ஒரு அனல பூன்னு ஊதுன உடனே அவர் ஜீவ ஆத்மானானா. ஜீவ ஆத்மானாலே அவர் கண்கள் ஆச்சுங்க திறக்கப்பட்டு உலாவுச்சு. அவன் பேச ஆரம்பிச்சான். மண்ணு மனுஷன் என்ன பண்ணுச்சுங்க, உருமாறுச்சு. அதே போலதான் இப்ப என்ன பண்ண போறோம்னா, பக்கத்துல வந்துருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க உள்காத்துக்கு தெரியுமா, வயிற்றுல அப்படி ஊதணும். நீங்க ஊதும் போது அந்த காத்து தெரியுமா, சூடு வந்து அனல் பண்ணணும் கல்ல கையில சூடு படுதா, சூடு படுதா, அனல் படுதா, தெரியுதா? தெரியுதாங்க. அனல் நம்ம மேல பட்டாதான் கடவுள் ஆவியான படும்போது நம்ம என்ன பண்ணுமா, மூல பாஷையில பேச ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம வாழ்க்கை கீழ்ப்படுத்தல் வரும். ரைட். இது மேல என்ன பண்ணுங்கன்னா, அந்த காதை ஊடுங்க, ஹீட் எடுத்து என்ன பண்ணுங்க, அனல் முட்டுங்க. பயப்படல இன்னும் நல்லா இல்ல இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆப்கானாய் மாறி போறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களை பத்தி ஒரு கை அப்படியே கேக்குதாங்க. எனக்கு போது ஒண்ணு என்ன தம்பி, கற்ற நல்லவர்கள் என்ன பண்ணது பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஐயா பண்ணுறதா இருந்தாங்கய்யா சாப்பிட பாருங்க. பாருங்க, ஒரு அனல் நம்ம ஹீட் பண்ண என்ன பண்ணுவோம், அற்புதம் நடக்கும். இந்த எப்படி வெறும் காண பாப்கார்னாய் மாற விட்டார் ஆண்டவர், நம்மளையும் அதே போல மாற்ற ஆண்டவராலே. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஏசப்போட வாழ்ந்தீங்கன்னா பரலோகம் போயிடும். அதுவே உலகத்துல பிசாசோட வாழ்ந்தீங்கன்னா இது நம்மளுக்கு தான். நல்லது மட்டும் நம்மளுக்கு, கெட்டது மட்டும் யாரும் தள்ளி விட்டுறீங்களா, ஏறி நடந்து போயிடும். 4 விதமான சீட்டு உங்க கரத்துல கொடுக்குறோமா. நீங்க வாழ்ற வாழ்க்கைய எத்தனை வருஷமாச்சு கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்து 24 வருஷத்துல நீங்க யார ஏத்துனீங்கன்னு சொல்லிட்டு இப்ப இந்த சீட்ல பார்க்க போறோம். இதுல ஏசப்பாவும் இருக்கிறாரு. ஏசப்பா இருந்தாருன்னா கண்டிப்பா போயிடுவோம், பரலோகம் போயிடுவோம். பிசாசு இருந்தால் எதிராக போயிடும். 4 விதமான சீட்டு இருக்குது. அதை வச்சு இப்படி வச்சு குழுக்கு பார்ப்போம். தெரிஞ்சது எல்லாருமே அவனுக்கு எதுப்பா வேணும், ஏசப்பா வேணும்னு சொல்லிடுவாங்க. ஆனா உலகம் அப்படி இல்ல. கண்ணை மூடி நம்மளுக்கு திசை என்ன பண்ணிடும், மாற்றி எடுத்துடும். அப்படியே கொடுக்குங்க. கொடுக்குங்க எப்படி அப்படியே விட்டுட்டு ஆஸ்தேசம் மாட்டேங்களா இப்படி கொடுங்க பார்ப்போம். எந்த சீட் எதுன்னு தெரியுமாக்கா? ஏசப்பா எங்க இருக்கிறார், பிசாசு எங்க இருக்கு தெரியுமா? பூமி அந்த நிறைவு யார் முடிந்தாங்க? ஆனா யாரு ஆளு செய்ய இப்போ அப்படின்னா யாரு கப்ப சொல்லுவீங்க? நீங்க ஆளு செய்யறது சொல்லுவீங்களா இல்ல படைச்ச சொல்லுவீங்களா? சொல்ல முடியலக்கா. பாருங்க, ஆனா ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவருடைய சிந்தையில அவருடைய உணர்வுல ஒரு என்ன பண்ணிருப்பாரு, ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. என் மக்களை என் மக்களை என்ன பண்ண போறேன், நானு எடுத்து பயன்படுத்த போறேன். நான் செய்ய போகிற காரியம் என்ன பண்ணும், பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன்.
ஆனா அதே திட்டம் இதுல இருக்கு அந்த சீட்டு, ஒரு சீட் அந்த சீட் இருக்குது, ஓகேங்களா? ஆனா இதுல 4 சீட் இருக்குது. நீங்க அந்த ஒரு சீட்டை கரெக்டா அடிப்பீங்களான்னு தெரியாது. உலகத்துல உபத்திரம் உண்டு. அந்த உபத்திரத்தை தாங்க முடியாம என்ன பண்ணிருக்கிறாங்க அநேக பேர். 4 காரியம் இருக்குதா, நீங்க எந்த சீட் எடுக்க போறீங்க தெரியாது. கடவுளுடைய சிந்தையில இருக்கிறத டச் பண்ணிட்டீங்கன்னா ஏசப்ப முழு இருக்கிறாரு, பரவ போயிடுவீங்க. அது மீறி நீ பிசாசை டச் பண்ணிட்டீங்கன்னா உலக பிரகாரம் வாழ்க்கைதான். ஐஸ்வர்யம் கத்துற சவுண்ட் தான் நமக்கு இருக்கும். ஆண்டவரே என்ன வேதனை படுத்துறதுக்கு எந்த இடத்துக்கு எனக்கு அமிச்சிங்க, என் நாவை குளிர் பண்ணும்படி என்ன பண்ணுங்க, அந்த ஆசிரியர் விரையிலோட என்ன பண்ணுங்க, தண்ணீரை துவைத்து நாவை குளிர் பண்ணுங்க அப்படின்னு தான் கத்தின்னு இருக்கணும். எனக்கு 2 குமாரர் இருக்கிறாங்க அப்படின்னு கத்தனாவோட என்ன பண்ண முடியாது, செவிகள் கேட்கப்படாது. ஒரு பிளவு இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க வாழ்ற வாழ்க்கை இந்த 4 கட்டத்துக்குள்ளதான் இருக்கு. ஏதாவது நம்ம சூஸ் பண்ணுங்க, சூஸ் பண்ணுங்க. 4 பிசாசு கண்டிப்பா என்ன பண்ணுவோம், நம்ம வார்த்தை என்ன பண்ணுவோம், உற்று கவனிக்கிட்டு தான் இருக்கிறோம். யோபோட வாழ்க்கையில ஏசப்பட்ட போயிட்டு தேவத்துக்கு நின்னான்னு வச்சுக்கல, பிசாசான நிப்பானோம். அந்த மாதிரி நீங்க எது கதையா அப்படிதான் நிக்கலாம். நீங்க மாத்தி சொன்னோட பண்ணலாம். இல்ல எனக்கு கண் கண்டவரே என் கணவரே, என் கணவரை கேட்க சொல்றதுனாலும் பரவாயில்ல, இல்ல என்னுடைய விசுவாசிக்கு அதோட தெரியுங்க அவங்களை கேட்க சொல்றேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல என் பிள்ளைங்களை கேட்க சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. வாய்ப்புகள் தருணங்கள் கொடுக்கப்பட்டுனே இருக்குதுங்க. இது கிருபையின் காலம். அதை பயன்படுத்தாதும் கேட்டு சொல்ல போறீங்களா இல்ல நீங்க சொல்ல போறீங்களா? நல்லா பாத்துங்க. தருணங்கள் கொடுக்கப்பட்டுனே இருக்கு. எத்தனை முறை 70 தடவை என்ன பண்ண ரேசப்பா கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறாரு. நீங்க மாசனோட மாத்தீங்க சரிங்களா? வாய்ப்புகள் எல்லாம் பண்ணிட்டு கொடுக்கப்படுது. நம்முடைய ஆசிரியர் நம்ம தலை மேலதான் இருக்கிறாங்க. அது நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், அது ஆராய்ந்து அறியாம விட்டுறதுனால அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணிருதுங்க மத்தவங்களுக்கு போயிடுது. இப்ப உங்க ஆசீர்வாதம் எங்க இருக்கு நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. மாத்தினா மாத்தீங்க, இல்ல வேற என்ன கேட்கணும் கேட்டீங்க, ஊட இருக்கலாம். பாத்தீங்களா? ஸ்டார்டிங்ல சொன்ன தெரியுமா, கிருக்குழு மகா கிருமா இருக்குன்னு சொல்லிட்டு உலகம் இப்படிதான் சொல்லும். சிங்கமலை யாரை விழுங்கலாம் என்ன பண்ண பிசாசு, அம்மா டச் பண்ணாதே அப்படி சொல்ல மாட்டான் பிசாசு. டச் பண்ணி பாரு. ஏவா கிட்ட அவதான் சொன்னா போயிட்டு தொட்டுதான் பாரு, டச் பண்ணி பாரு, அது சாப்பிட்டு நான் என்ன பண்ணிடுவேன் கடவுளுக்கு போல மாறிடுவேன் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணாங்க, பிசாசுக்கு இன்னைக்கு டச் பண்ணதுனால உலகத்துல பாவமானது என்ன பண்ணிச்சுங்க வளர்ந்தது. அவரு எப்படி சொல்றது, சமநிலையாட்டுல சொல்றது நிலையானது இல்ல மனுஷனுக்கு. பாருங்க காம்படிஷன் என்ன பண்ணல, 4 பேர் நான் சொல்ல ஒண்ணு மாட்டாங்க. உங்க வீட்டாரே உங்க சத்துருன்னு பைபிள் போட்டுக்கியா? பாத்துங்க லாஸ்ட் அவன் தப்பிச்சுனா ஒரே வார்த்தை சொல்லி லாஸ்ட்ல உங்களுக்கு புரியுதா, இவங்க ஒண்ணு எடுத்தாலும் பிசாசு தான் வச்சுக்க. நான் 4 கட்ட காட்டினம்பா, என் பையன் சொன்னான் அதனால ஆட்சி சொல்றவங்க இருக்கிறாரு. அக்கா இது கடைசி தரணுங்க, ஒரு வாய்ப்புகள் இந்த கடைசியோட முடிக்க போறேன். சொல்லுங்க பாப்பா ஏதாவது ஒண்ணு உங்களுடைய கருத்தம் தான் இருக்குது. நீங்க கேட்க சொல்ல போறீங்க. சரி 4 கடைசி என்ன பண்ணாங்க, எங்க துவக்கமோ அங்கே என்ன பண்ணும் முடிவும் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க 4 சொல்லி இருக்கிறாங்க. என்ன இருக்குன்னு தெரியாது. நம்ம விதிக்கப்பட்டு நம்ம கையில இல்ல, அவர் கையில இருக்குது. அந்த பாப்பை எட்டி பாக்குது, சரி பாஸ்டர் கையில வரப்போதும். இப்பயே கேக்குறேன், நான் அப்படி சீட்ல ஃபுல்லா ஏசப்பா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா பிசாசு உள்ள உட்காந்து நிக்கிறான், அவனா ஆரோக்கியம் செஞ்சு நிக்கிறான், நம்மள உட்காந்து. ஓகேவா? அதனால திருப்பி கேக்குறேன், வேதவசம் சொல்லுது முடியும் பொழுதும் நிலைத்திருப்பவனே. நீ இழந்து போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி அதே இடத்துல பண்ணும்போது கேட்க ஆரம்பிச்சு கொடுக்க ஆரம்பிச்சு 4 தான் வச்சுங்க. ஓகேங்களா? 8 10 பாத்தீங்களா என்ன இருந்துட்டு
ரைட். ஆனா கடவுள் உங்களுக்கான ஒரு நோக்கத்தை வச்சிருந்தாங்க தெரியுமா? ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. என் பிள்ளை என்னோடுதான் உலகத்துல என்ன பண்ணுவா இருப்பா. ஹல்லேலூயா சொல்லிட்டு அதை காட்டுப்பா. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நான் பேச நினைப்பது நீங்க கேட்க நினைப்பது என்ன பண்ணுமா ஒன்றா இருக்கும். எப்படின்னா சத்தியத்தையும் அறியும் பொழுதுதான் நீங்க என்ன பண்ணுறீங்க, ஏசப்பா அறிந்திருக்கிறீங்க. ஏசப்பா இருதயத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணாரு, ஏசப்பா வந்தாரு. பாருங்க, பிசாசு இருந்து எரிநார்கள் இருந்தது, அதை காட்டிலும் ஏசப்பா வந்திருக்கிறார். நான் கண்டிப்பா அழைக்கிறது உண்மை உள்ளவர். பாருங்க, இது எவ்வளவு ஒரு தம்பி வச்சுக்க இந்தா காலையாக அப்பொழுது பார்ப்போம் எவ்வளவு போட்டுருக்க, ₹1 கொடுங்கள். அப்பொழுது நான் சொல்றேன், நீ சொன்னீங்களா? வேத வசனம் சொல்லுதுங்க. அது எப்படி கொடுக்கணும்னு சொல்லப்படுது. உன்னாடா அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி என்ன பண்ணுமா அதை கொடுக்கணும். ஹல்லேலூயா. கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அதை ஆசீர்வதிப்பார். எது தம்பி கொடுங்கள். அப்பதான் பண்ணுவாங்க சொன்னாரு. ஹல்லேலூயா. தம்பி அதை ₹100 நீங்க நீ எதை விதிக்கிற அதுதான் இருக்கும். ஹல்லேலூயா. ₹1 போட்டு ₹100 நான் சொல்ல இருக்கும். நம்ம எதை காணிக்கையா போட்டு வருமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். ஹல்லேலூயா. நீங்க ₹1 போட்டு ₹100 நான் இருக்கிற வருமானத்துக்கு கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. பாருங்க, கடவுள் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய கை ஆசீர்வதிக்கிறதுக்கு குறுகி போகவே இல்லையா. ஹல்லேலூயா. அவர் எப்பவுமே ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறாரு. ஆனா பயன்படுத்த தெரியாம நம்ம என்ன பண்றோம்னா போடுறதுக்கு மனம் இல்லாதவர்களா இருக்கிறதுனால இருப்பதும் போயிடுது. ஹல்லேலூயா. அதுதான் பணக்காரங்க பணம் சேர்ந்து ஏழைக்கு என்ன பண்ணுறது, நமக்கு ஏழையாவே இருக்கிற காரணம் அதுதாங்க. ஆனா எப்ப நம்ம மனம் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோமோ, எப்ப நம்ம மனம் விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்படி என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லா என்ன பண்ணுவாரு, கொடுக்கிற ஆண்டவரா நம்ம மாற்றிடுவார். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் தம்பி. நம்ம வீடுல யார் வீட்டுல நீ என்னதான் படிச்சு கிரிக்கிற, நீ மாறி வீடுல ஆக்கி யார் வீட்டை திக்கிறீங்கள, யார் திக்கிறீங்க? அவ்வளவு நல்லா படிக்கிறீங்க பாப்பா, நீ எத்தனை இருக்கிறீங்க வீட்டை திட்டு அப்பா அம்மா அநியாயத்துக்கு போய் சொல்றேன். எவ்வளவுதான் நல்லா படிச்ச என் பசங்க A கிரேட் A+ இருப்பான், அப்பயும் அவங்க அம்மா அடிக்கதான் செய்யறாங்க, அப்பயும் திட்டுதான் இருக்கிறாங்க. சம்மாடி அவன் படிக்கும் போதெல்லாம் நான் மரண வேலை போடுவேன் என் குழந்தை அனுப்புறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா கண்டிக்கும் போது அப்பறம் பண்ண முடியாது, நானு கேள்வி கேட்க கூடாது. வேற விஷயத்துல கேட்கலாம், படிப்பு விஷயத்துல பண்ண முடியாது. பெறப்பால் கையாளர் தன் மகன் என்ன பண்றாங்க, வகைக்க ஆரம்பிச்சிடறான். ஏன் அடிக்கவே போன்னு கேட்க ஆரம்பிச்சா என்ன பண்றாங்க, என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு தாய்மார்களும் என்ன பண்றாங்கன்னா தான் பிள்ளை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்றாங்க. அவங்க திட்ட ஆரம்பிக்கிறதுக்கு தான் பிள்ளைகள் என்ன பண்ணும்போது இப்ப தெரியாது. அவன் ஏன் மாட்டு குடிக்கும் பொழுதுதான் என்ன பண்ண தெரியும், அந்த வழி அவனுக்கு தெரியும். இது என்ன தட்டிட்டு 5 டைமண்ட் 5 ரெட் கலர் பச்சையா நல்லா பாத்துக்கோ. அதே அப்படி கொடுங்க கிளி பார்ப்போம். கிளி கிளிதான் ஒரு மாதம் சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு பச்சை கேஸ் இருப்போம் பாருங்க. அந்த கிளிக்கும் போது முதல் நாடி நான் பார்க்கல எப்படின்னு தெரியல. சரி உன்னை யார் கேட்டது, என்னத்தை படிச்சு வச்சிருக்காங்க? சத்தமா அப்பா. உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பும் கூட என்ன பண்ணலாம், உன்னை வெறுக்கலாம். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, தந்தை வெறுத்தாலும் நாம வெறுப்பதில் சொன்ன ஒரே ஆண்டு பாரு. கேட்டதோ எந்த சைடு வச்சு ஒட்டலாம்னு நினைச்சாலும் ஒட்ட முடிய வைக்க முடியாது. அந்த அளவுக்கு வச்சிருக்கிற. உங்க வீட்டுல என்ன படிச்சுக்கிச்சுன்னு கேட்டாங்க. இப்ப நான் கேக்குறேன், அப்படி என்னதான் படிச்சுக்கிச்சு, என்னடா என்னது படிச்சுக்கிச்சு அப்படி தெரியலையா? +2 படிச்ச பையனுக்கு 5ஆம் லெவல் படிச்சு தெரியல பாருங்களேன்.
5 டைமண்ட் இப்பதானே படிச்சா படிச்சு நீ தான் கேச்சு பண்ணி இதை படிச்சு கேச்சு நீ அப்புறம் என்னடா 12 படிச்சு கேச்சு ரைட் நீ தான் படிச்சு கேச்ச அம்மா நீ படிச்சதுதான் பண்ண உங்க அம்மா சொல்லிருக்கலாமே அம்மா நான் என்ன பண்ணிருக்கேன் சயின்ஸ் படிச்சிருக்கேம்மா அம்மா நான் மேக்ஸ் படிச்சிருக்கேன் ஏன் சொல்ல வரல படிச்சது தானே பாத்தம்பி நீ கேட்சது உன் கண் இருந்தாங்க அந்த காலத்தினால இயேசு நாமத்தினால கேட்சது சவுண்ட் கேட்குதுங்களா ஓகே இயேசு நாமத்தினால கிளாப் பண்ணுங்க நீ கேட்சது கேட்கிறாங்களா பாருங்க உன்னை யாரு உன்னை பெற்றெடுத்து தாய் தகப்பன்னு உன்னை வெறுத்தாலும் சரி என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னதும் பிரயோஜனம் இல்லை இவ்வளவு எருமான் பேர் வாழ்ந்துருக்க புத்தியே இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல உன் டீச்சர்ஸ் எதுக்கு நீ நான் வர அப்படின்னு திட்டலாம் யாருங்க எந்த இடத்துல அவமானப்படுத்தினாங்களோ எந்த இடத்துல உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ அதே இடத்துல உயர்த்துகிறவர் யார்தான் ஏசப்பாதான் அவர் சொல்ற ஒரு வார்த்தை ஞானத்தில் குறையுள்ளவர்களாய் யார் இருக்கிறீங்களோ சம்பூர்ணமாய் இருக்கிற எந்த இடத்துல பண்ணுவீங்க கீர்த்தி கடன் சொல்ற ஏசப்பா கேட்குறீங்க நீனா கேளு கேட்ட என்ன பண்ண தெரியுமா ஏசப்பா மோஸ்டா குத்துவாரு டைம் தானே பாருங்க எதை நம்ம எழுந்து போயிருக்கிறோமோ அதை கிறிஸ்துவாகி இயேசுவிடத்தில் நம்ம கேட்டால் நம்ம திருப்பி கொடுக்கிற ஆண்டவர் நம்ம திருப்பி கொடுத்துருவார். அல்லேலூயா. என்ன பாத்துங்க நெட்டா போன் சூப்பரா அழகா சொன்னீங்க. வாங்க ஓபன் பண்ணுங்க. யாரும் இங்கிலீஷ் புதுசாக பேசுறா யாரும் தெரியல. யாருப்பா பாஸ் தானே போல்டு நெட்டு நீ என்ன சொன்ன போடு இவங்க நினைக்கிறாங்கப்பா. பாருங்க அவர் கையால செஞ்ச வேலைய இப்ப என்னுடைய கண் பார்வை நல்லா பண்ண போறான்னு செய்ய போறேன் நானு. நல்லாதான் போடும் பாரு ஏமா குறை வைக்கிற எதை பார்த்தாலும் குறை வைக்கிறதுலயே போச்சு. விசுவாசத்துல குறை நம்பிக்கையில குறை. பாருங்க இவர கையினால இந்த நெட் என்ன பண்ண முடியும் கையினால தான் கைக்க முடியும் கையினால போட முடியும் இல்ல வாழை பல்லுல கட்சி கைக்கு போடலாம் அவ்வளவுதான். ஆனா நான் பண்ண போறேன் காற்றுனாலும் என் கண்ணின் பார்வை என்ன பண்ண போறான்னு தொழிலுக்கு போறேன் நானு. நல்லா பாத்துங்க. என்ன இது தம்பி தம்பிட்டு ஒரு தம்பிட்டு கொடுத்த புச்சை எடுத்துட்டான். பாருங்க ஏசப்போட காத்து ஒரு மனுஷன் என்ன பிரச்சனை அது ஜீவ ஆத்மா கொடுக்க ஆரம்பிச்சது. பாருங்க இதுக்குள்ள என்ன பண்ணது ஒரு பால் இருக்குங்களா பால் என்ன பண்ணிடுறேன் எடுத்து தம்பி எழுந்துடா பால் எங்க இருக்குது என்ன இருக்குது காலி இதுல பாருங்க அண்ணான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க குழந்தையே இல்ல. அந்த கர்ப்பத்தின் கனியை யார அடிச்சு போட்டாருன்னா கடவுளே அடிச்சு போட்டார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும். எனக்கு எடுக்கும் அதிகாரம் உண்டு கொடுக்கும் அதிகாரம் உண்டு சொன்ன ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கெடுத்துட்டாங்க. அவங்க அழுகுறாங்க கதறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாங்க ஆளுத்துல வந்து மண்டாடி கேக்குறாங்க. அவங்க அழுத அழுகைகள் அவருடைய கண் எல்லாம் ரெட் கலரா பண்ண இருக்கும் மாறி இருக்கும். எத்தனை வியாகத்தோடு அங்க அழுதான்னு தெரியல. அங்க இருந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு தாத்தா என்ன பண்றாரு ஏழி சொல்றாரு குடிச்சிட்டு என்ன பண்ற குடிகாரி போல என்ன பண்றேன்னு
பெருசுகிறிய பேசுறீன்னு சொல்ற அளவுக்கு அவருடைய மன வேதனை என்னாச்சுங்க முகத்துல தெரிஞ்சுதாங்க. பாருங்க, எந்த மனுஷனுக்கும் தெரியாது, தேவ மனுஷனுக்கு கூட என்ன பண்ணாது, உங்களுடைய ஆழ்மை, உங்களுடைய ஆழத்துல இருக்கிற அந்த கசிவு என்ன பண்ணாது, வலி தெரியவே தெரியாது. ஆனா எடுத்தது யாருதாங்க? கடவுள். அவருக்கு தெரியும் எப்போ எது கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னைக்கு வந்து ஆலயத்துல அமர்ந்து அவர் சபிக்க ஆரம்பிச்சாங்களோ, அவங்க என்ன பண்ணாங்க, வீடு போகும்பொழுது என்ன பண்ற, யாரு எழுத ஆசிரியர் அவன் முகம் தான் கொஞ்சம் மாறிச்சா. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் என்ன பண்ணாங்க, கர்ப்பத்தின் கனி கொடுத்த. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களோ கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல ஊது கரப்பி பகாமனே கடவுள் இருக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்க கேட்டாதாங்க தருகிற ஆண்டவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கேட்க மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா தர மாட்டாரு. பாத்துங்க, அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க போயிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பையானால் நான் பண்றேன், உங்களுக்கா விழுத்தைய கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஆண் பிள்ளைய என்ன பண்ணாங்க, பால் மரத்துக்கு முன்ன என்ன பண்ணிடுறாங்க, தேவாலயத்தில் விடப்படுறாங்க. அந்த மனிதன் தான் தீர்க்க தரிசியா திகழ்ந்தார். ஹல்லேலூயா. ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜாவே தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மையுடையவனா என்ன பண்ணாருங்க, கடவுளை எடுத்து பயன்படுத்தினாருங்க. இன்னைக்கு யார் குழந்தை இல்லாம இருக்கீங்களோ, நீ கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுங்க, ஆண்டவரே என் கர்ப்பத்தின் கனி என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேட்டீங்கன்னா கேட்கிற மாத்திரத்திலே கொடுக்கிற ஆண்டவர் ஆடிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி கொடுப்பாருன்னா, பாரசுமுத்திரே நீங்க என்ன வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறு தரேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா நான் சொல்ல முடியாத வார்த்தை. ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷன் மண்ணுக்கு ஒப்பா இருக்கான். ஆனா அவருடைய வார்த்தையை வாங்கி என்ன பண்ணலாம், சொல்ல ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு என்ன காரியம், என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது, ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும். ஹல்லேலூயா. விடிவுக்கும் கடவுள் என்ன பண்றாருங்க, நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கை வெறுமையா தான் இருக்கும். பேக் மேலே தான் என்ன பண்ணுது, வெறுமையா இருக்குது, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் மற்றதா இருக்குது. ஆனா இந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும், பிரயோஜனப்படுத்தணும்னா பிரயோஜனமா இருக்கிற கிறிஸ்துவை என்ன பண்ணணும், நம்ம பற்றி ஒண்ணு. அவர்தான் அவர் செடியா இருக்கு, ரெடியா இருக்கிறார். அவர் கொடியா என்ன பண்ணணும், படர்ந்து இருக்கும் பொழுதுதான் மிகுந்த கனியில கொடுக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம். ஏசப்பா ஏசப்பா எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு கையை இப்படி காட்டு பார்ப்போம். ரொம்ப அதிகமா சொல்லக்கூடாது, அப்படி வச்சுக்கணும். எதுக்கு எங்க இருந்து வந்தது, எப்படி வந்ததே தெரியாது. நிச்சயமா எனக்கு கூட ஆண் பிள்ளை எப்படி வந்தனே தெரியாது, சாத்தியமே கிடையாது. ஏன்னா என் ஒய்ஃபுக்கு என்ன பண்ணாங்க, உடம்பு முடியாம இருந்தாங்க, டெங்கு தொடர்ந்துல இருந்தாங்க, சுகர் இருந்தது, எல்லாமே என்ன பண்ணுச்சு, அவர் ஆட்கொண்டுதான் இருந்தது. குழந்தை சாத்தியம் கிடையாதபடியா இருந்தது. ஆனால் அழைத்து உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், ஒரு வருஷம் பட்டினி போட்டாதான் அவன் என்ன பண்ணுவான், பகிரங்கமா சொல்ல ஆரம்பிப்பான்னு சொல்லிட்டு என்ன பட்டினி போட வச்சாரு, எனக்கு கண்ணீரை வர வச்சாரு. கண்ணீரை வந்து காண்கிற தேவன் என்ன பண்ண தெரியுமா, அவருடைய தூரத்தில் என்ன பண்ணிடுவாரு, நாங்க நம்ம கண்ணீரை சேர்த்து வைக்கிற தேவனா இருக்கிறாரு. நீங்க எத்தனை கண்ணீரை விட்டீங்க தெரியாது. ஏன் உன்னை பெற்றெடுத்து கண்ணீர் விட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் எதுல குறைவுள்ளவரா இருக்கணுமோ நிறைவாய் கொடுக்கிற ஆண்டவர் நம்ம இடத்துல இருக்கிற. ஹல்லேலூயா. கேட்க கேட்க சின்ன பாக்ஸ்குள்ள இவ்வளவு பெரிய பாக்ஸ் என்ன பண்ணிருது இருக்குதுங்க. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய அற்புதம். நம்ம ஒண்ணுத்துக்காக ஏங்கி இருப்போம். நான் ஒண்ணுத்துக்காக நினைச்சிருந்தேன், ஆனா ஆண்டவர் தெரியுமாங்க, எனக்கு 2 ஆண் பிள்ளை அழகாய் கொடுத்தார். இதை கொடுத்தது மாத்திரம் நடவடிக்கை என்னோடு கூட ஊழியர் பண்ண வர ஒரு சகோதரர். அந்த சகோதரர் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா, சகோதரர் தம்பி அண்ணன் உங்க கூட வந்த நானு, நீங்க எப்படி இந்த சாட்சியோடு கூட நீங்க மெசேஜ் கொடுத்தீங்களோ, அப்போ தம்பி என்ன பண்ண பப்பட்டுக்குள்ள உட்காந்துச்சிருந்தவன பப்பட்டோட மேஜிக் என்ன பண்ணு சத்தத்தை சொல்லியிருந்தானு. அண்ணாள் பற்றி என்ன பண்ண பப்பட்டோடு கூட சொன்ன. அந்த சகோதரிக்கு 8 வருஷமா குழந்தை இல்ல. அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா,
தம்பி நீ அண்ணாவா மாறு. அண்ணாவோட சாப்டர் பண்ணி உள்ள நீ பேசுங்க, அனுபவித்து பேசு. அவங்க எப்படி கண்ணீர் வடிச்சாங்களோ நீ உள்ள கண்ணீர் வெடி. நீ எப்படி வேணாவளோ எனக்கு ஆண் பிள்ளை வேணும் கேளு, உனக்கு எப்படி என்ன வேணுமோ என்ன பண்ணுவேன். நீ அண்ணாளாய் மாறிடுக்கண்ணா. நீ மாறும் பொழுது அந்த மாற்றம் என்ன பண்ணிடும் உனக்கு ஒரு விடுவு கொடுக்க ஆரம்பிச்சுன்னா சொன்னேன். அவன் என்ன பண்ண தெரியுமா, உள்ள உட்காந்து கதறி அழுது பேச ஆரம்பிச்சான். அது என்ன மீட்டிங்னா கன்வென்ஷன் மீட்டிங். ஹல்லேலூயா. கன்வென்ஷன் மீட்டிங்ல என்ன சாட்சியோடு கூட பகிரங்கமா சொல்ல ஆரம்பிச்ச அந்த வார்த்தை பாருங்களேன், மக்களோட வாழ்க்கையை என்ன பண்ணிச்சுங்க மாற்றக்கூடியதா இருந்தது. ஹல்லேலூயா. அவன் வந்து இப்ப சொல்றான் ஒரு வாரம் ஆச்சு, அப்புறம் வந்து சொல்றான் ஒரு வாரமாச்சு வந்து சொல்றான், பிரதர் நீங்க சொன்னீங்க நான் அப்படியே என்ன பண்ண விசுவாசித்தேன். இப்போ நீ எப்படி கடவுள் கேட்க அதே மாதிரி நான் கேட்டேன், எனக்கும் ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஹல்லேலூயா. 2வது மாசம் ரெண்டாவது வருஷத்துல பிரதர் உங்களுக்கு எப்படி 2 ஆண் பிள்ளையோ அதே மாதிரி கடவுள் என்ன அப்படியே ஆசிரிச்சாரு. கடவுள் என்ன பண்ணாரு, ஊழியத்துக்காக நீங்க எங்கெல்லாம் ஊழியம் போறீங்களோ நாங்கெல்லாம் பண்ணுவானு நான் வரேன் பிரதர் சொல்லிட்டு என்ன பண்ண அவன் கொடுத்துருக்கிறான். அவன் ஸ்கூல் சொந்தமா ஸ்கூல் இருக்குது. ஹல்லேலூயா. பெரிய நாடா இருந்துச்சு. அவங்க என்ன பண்றாங்க, பெரிய தனியா ஸ்கூல் ஜோசப் ஸ்கூல் தனியா வச்சிருக்காங்க. பாருங்க ஆண்டவர் யாரை கொண்டு ஒரு சாட்சி மூலமாக கூட என்ன பண்றாரு அற்புதம் செய்யறான்னா நமக்கு செய்ய மாட்டாங்க. அது அப்படியே யாருன்னா தந்தாங்க இருக்குதா, என்ன தந்தாங்க இருக்குதா போங்க ஒரு தண்ணி தம்பி தண்ணி கொடுறா. பெட்ரோல் வசனத்தை பேரு ஒரு மூணு வேணுமா, ஜூஸ் வேணுமா, வேணாமா? நான் பலூன் அந்த பாப்பாட்ட கொடுத்தனா வாங்கிட்டேன். ஓகே, இந்த பலூன் நான் 10,000 கொடுத்துறேன். எனக்கு வாங்கறதுக்கு அதிகாரம் உண்டு, கொடுக்கறதுக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா இந்த பலூன் என்னுடையது. இப்ப தண்ணி எனக்காக தான் வச்சிருந்தேன். ஓகேவா, அந்த தண்ணி நீ குடிச்சிட்டு இப்ப தண்ணி எனக்கு வேணும் குடிங்க. குடுறா. என்னடா இது கட்டி நிக்கிற? ஒண்ணு என்ன பண்ண இது வச்சு கைய ஓகே ஆத்தர வாய் உள்ள விட்டு என்னடா ஏன் சாப்பிட்டு வந்துருமோ? என்ன சாப்பிட்ட? கல்ல இட்லி கொஞ்சம் கறி தான் சாப்பிட்டு தரமாட்டான் பொழுது எனக்கு தண்ணி வேணும். என்ன பண்ண போறேன்னா என் வயிற்றுல இருக்க தண்ணி என்ன பண்ண போறேன், காது வழி எடுக்க போறேன். ஹல்லேலூயா. பாக்கு இந்த காது வழியா காது அழுக்க தெரியா தெரியவே இல்லையா? காது அழுக்க தெரியலையா? அதெல்லாம் எனக்கு அப்போ அப்படி ஒண்ணு இருக்குதாண்டியா போறான். நல்லா நினைப்போம் ஏசு நாமத்தினால சரியா அழுக்கிறது வந்து நீ விட்டு வருது இதுக்காக கேட்டேன். காது வீட்டு அழுக்கிறது சொல்ற அழுக்கு ரொம்ப அடிச்சுருக்குதா? பாருங்க கடவுள் எவ்வளவு நல்லதுன்னு சொல்லிட்டு தண்ணி கூட அதோட வேலையை கரெக்டா பண்ணுதுங்க, செய்ய ஆரம்பிக்குது. ஒரு நாள் பூமியில இருக்க தண்ணி என்ன பண்ணுங்க நீராவியா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. வானத்துல இருந்து ஒரு நாள் என்ன பண்ணுதுங்க பூமிக்கு மழையாய் வருது. திருப்பி என்ன பண்ணுதுங்க பூமி வானத்துல இருந்து என்ன பண்ண நீராவி எடுத்துக்கொள்ளப்படுது. வானத்துல இருந்து என்ன பண்ணு மழையாய் பூமிக்கு வருது. அதோட வேலை என்ன பண்ணுதுங்க கரெக்டா செய்யுது. தண்ணியோட வேலை கரெக்டா செய்யுது. அந்த மனுஷனோட வேலை நம்ம செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா.
கடவுள் எது செய்யக்கூடாது சொல்றோமோ அதுதான் செய்வோம். பாருங்க, கடவுள் பகலை ஆள சூரியன் படிச்சாரு, இருவை ஆள் என்ன பண்ணாருங்க, சந்திரனை படிச்சாரு, எல்லாத்தையும் படிச்சு அவர் நல்லது என்ன பண்ணாரு, அவருங்க கண்டாரு, அவரு ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து அவரு என்ன பண்ணாருங்க, ரசிச்சார், நல்லதுன்னு கண்டாரு. அவர் கண்டு அவர் வாக்கு என்ன பண்ணாருங்க, எல்லாத்தையும் படைச்சாரு. எல்லாமே என்ன பண்ணது, உருவாக்குறது உருவாக்கிட்டு என்ன பண்ணாருங்க, படிச்ச ஆண்டவர் அவர் என்ன பண்ணது தெரியுமா, செடி உண்டாக்குறது சொன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க, செடி உண்டாயிடும். ஹல்லேலூயா. கடவுள் அவர் வாக்கினால ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாருங்க, பார்த்து பார்த்து படிச்ச ஆண்டவர் படைச்சிட்டு அவர் என்ன பண்ண தெரியுமா, சாயங்கால வேலையில நல்லது பரவாயில்ல, எல்லாம் அழகா இருக்குல்ல, எல்லாம் என்ன பண்ணுது, பூ பூக்குதுல, பூனா ஒரு நாள் கனி ஆகும், கனி என்ன பண்ணும், பழங்கள், பழம் என்ன பண்ணும், விதை கொடுக்கும், விதை என்ன பண்ணும், செடியாகும், செடி என்ன பண்ணும், மரமாகும், மரம் என்ன பண்ணும், பூ பூக்கும், பூ என்ன பண்ணும், கனியாகும், கனி என்ன பண்ணும், பழமாகும், பழம் என்ன பண்ணும், கனியாகும். பாருங்க, அதோட வேலை என்ன பண்ணுதுங்க, கரெக்டா பண்ணுது. ஆனா மனுஷன் மாத்திரம் என்ன பண்ண மாட்டான், நம்முடைய வேலையை சரியா பண்ண மாட்டேன். கோயிலுக்கு வந்து டைம் கூட பண்ண முடியல, நம்மளால பண்ண முடியாம ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு வேலை இல்லை நம்மளுக்கு, எவ்வளவு வேலைக்கு நம்மளுக்கு. ஆனா எல்லாத்தையும் படிச்சு பார்த்து ஆண்டவர் ருசித்த ஆண்டவர். ஆனால் மனுஷனை படைச்சாரு, ஆதாம் ஏவாளையும். அவங்க செஞ்ச தவறு நிமித்தமாக தான் இப்ப என்ன பண்றோம், எல்லாமே நடக்குது. எப்படின்னு சொன்னா, நடு மரத்துல ஒரு கனி இருக்குது, சாப்பிடாத, சாப்பிடு, நான் என்ன பண்ணுவேன், நீ செத்து போயிடுவேன் சொல்றது கடவுள். எல்லாத்தையும் என்ன பண்ணு, படைச்ச தண்ணி சாப்பிடு, அந்த சைடு போனா மாம்பழம் இருக்கு, இந்த சைடு போனா வாழ்த்து கொடுக்குது, எல்லாத்தையும் சாப்பிடு. ஆனா நடு மரத்துல ஒரு கனி இருக்குது, நன்மை தீமை அறிகிற கனி, இது சாப்பிடாத, சாப்பிடு, நாளைக்கு என்ன பண்ணுவனே, சாகவே சாக சொன்னவனே. ஆனா என்ன பண்ண மனுஷன் கேட்கவே இல்லை. நம்ம நம்ம செப்பி கேட்பாங்க அவங்க. பாருங்களேன், இந்த கனி என்ன பண்ணாங்க, ஏவாள் பார்த்தாங்க, ஆமா இல்ல நல்லா இருக்குல்ல, ஆண்டவர் இதுதான் டச் பண்ணலாம்னு சொல்றாரு அப்படின்னா என்ன பண்ணாங்க, அவங்க டச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க பிசா சும்மா இருப்பானா, அவன் கட்சிக்கும் சிங்கம்படி யாரு விழாமோன்னு பார்த்துருக்கலாம். சர்ப்பம் சொல்றான், இதை சாப்பிடு, சாப்பிட்டு என்ன பண்ணிடு, நீ கடவுளை போல மாறிடுவ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், அவன் மதிமயங்க ஆரம்பிச்சுட்டான். பாருங்க, ஏவா என்ன பண்ணாங்க, மதிமயங்க அவங்க சாப்பிட்டது இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கணவராகிய ஆதாமுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆதாம் என்ன பண்ணிட்டாங்க, அவர் சாப்பிட்டாரு, சாப்பிட்டதுனால அவருக்கு தேவ மகிமை அற்றவர்கள் என்ன பண்ணாங்க, ஓடி ஒளிய ஆரம்பிக்கிட்டு, ஓடி ஒளிய ஆரம்பிச்சுட்டாங்க. பாருங்க, ஒண்ணுமே இல்லை, இருந்து போனது தேர்வு ரட்சிக்கவும் என்ன பண்ணாரு, மனுஷகுமார் வந்தார். எந்த நடு மரத்தின் கனினாலே உலகத்திலே பாவத்தை சூழ்ந்ததோ அதே நடு மரத்தின் சிலுவையினாலே ஏசப்பா என்ன பண்ணாருங்க, அந்த பாவ சாபத்தை நீக்க வந்தாருங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி என்ன பண்ணாங்க, நம்ம சுத்திகரிக்கலாம். எந்த இடத்துல தோங்கும் இருந்ததோ, பாவம் நடு மரத்தில் இருந்ததோ அதே நடு மரத்தின் சிலுவையினாலே தேவ மகிமை கொடுக்கும்படிக்காரு தன்னையே கொடுத்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் ஆண்டவர். இழந்து போனதை தேடி ரட்சிக்கும்படியாக என்ன பண்ணாருங்க, ஏசப்பா வந்தாரு. யார் சுகம் பெற்று போனதுங்க, பெரும்பாடு ஸ்திரீ. அவங்க என்ன பண்றாங்க, சுகம் பெற்று போயிட்டாங்க. ஆனா தொட்டுதான் பார்த்து ஆசீர்வதிக்கணும் ஒருத்தர் உட்காந்து இருக்காருங்க, அவர் நின்று இருக்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க, ஏசப்பா இங்க அர்த்தம் செஞ்சு போறதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்கார ஒரு ஆள் சொல்றான், ஆண்டவரே எதுக்கு நீங்க அவர்கிட்ட போறீங்க, போக என்ன பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வாங்க. என்னாச்சு, உங்க மகன் என்ன பண்ணிட்டா, செத்து போயிட்டா, அவர்தான் முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. உங்க மகன் என்ன பண்ணிட்டா, செத்து போயிட்டா, அவர் கண் அசவே இல்ல. பாருங்க, அப்ப என்ன பண்ணுது, அவ என்ன பண்றா, அவ இருக்கிறான்னு சொன்ன உடனே பாருங்க, எத்தனை விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட வந்து நின்று இருப்பார். என் மகளை ஏசப்பா வந்து தொட்டாராகி என்ன பண்ணுவாரு, பிழைப்பான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை என்னாச்சு, அங்க ஒரு ஆட்டம் வந்துட்டு இருக்கோம். அப்ப அங்க சுகரும் வந்துட்டு இருக்கோம், அப்ப பிபி வந்துட்டு இருக்கோம். பாருங்க, அவருடைய எப்படி இருந்துன்னு தெரியல, அவருடைய லாஸ் பார்க்கும் போது அதெல்லாம் ஆயிட்டு இருப்பான்னு தெரியல. ஏசப்பா பாக்குறாரு, சொல்றாரு, பயப்படாது,
விசுவாசம் உள்ளவனாய். ஹல்லேலூயா. அதே வார்த்தை தான் உங்களுக்கும் சொல்றேன். ஹல்லேலூயா. பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாய். ஹல்லேலூயா. நீ எதை வந்து நடக்காது, ஐயோ நடக்குமோ சாத்தியம் இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா? அது திருமண காரியமா இருக்கட்டும், அது கர்ப்பத்தின் கனியா இருக்கட்டும், ஏன் வீட்டு கடன் பிரச்சனையா இருக்கட்டும், வீடு கட்ட முடியாத அந்த பிரச்சனையா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எட்டாத தூரமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. இவர் வந்து என்ன பண்றாரு? அவர் நின்று இருக்கிறாரு, சொல்லிட்டாங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தும் ஏசப்பா என்ன பண்றாரு? ஒரு ஹீரோ பொண்ணு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, விட்டுட்டு ஓடி இல்ல, அங்க நிக்கிறாரு. ஏசப்பா பாக்குறாரு. ஏசப்பா பார்த்து கீழே பாக்குறாரு. அவன் பாரு, ஏசப்பா பார்த்து என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத அப்படின்னு சொன்னாரு. இவர் என்ன பண்றாரு? இருக்கிறாரு. பாக்குறாங்க, போறாங்க. அவங்க வீட்டுக்கு என்ன பண்றாங்க? அவங்க சிசிலிட்டுன்னு போன உடனே எல்லாமே அழுது நிற்கிறாங்க. ஏசப்பா சொல்றாரு, எதுக்கு அழுகுறாங்க? அவங்க ஒண்ணு சாகல, அவங்க தூங்கி தான் இருக்கிறாயா, அதுக்கு போய் அழுது சொன்ன உடனே எல்லாரும் பார்த்தா ஏசப்பா. ஏன்னா உண்மை அதுதான். இப்ப ஏசப்பாவே வந்து சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏத்தரோட மனப்பக்குவத்துல இருக்க மாட்டோம். எப்போ அவர் அடிச்சு சிலுவில மாற்றமோ அது வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணாது? ஏசு கிறிஸ்து தெரியாது, நம்ப மாட்டோம். ஒருத்தன் செத்தாதான் பண்ணுவோம், நம்புவோம். உயிரோடு இருக்கும் போது அவனுடைய நன்மையை பற்றியோ அவருடைய பெருமையை பற்றி பேச மாட்டோம். செத்துட்டு பேரு நல்ல மனுஷன், நல்ல மனுஷன் கடவுள் எடுத்துக்கிறாரு பாருங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுவோம். எங்க இருக்கிறதுனா ஐயோ நான் பேசாமே இருந்துட்டப்பா அவர்கிட்ட, நல்ல மனுஷன் அப்பதான் ஒரு வார்த்தை இல்லப்பா வயசப்பா. ஏன்னா எல்லாம் அப்படிப்பட்ட மனுஷங்க என்ன பண்ணது வர எல்லாம் என்ன பண்ண ஏசப்பா சொல்றாரு. சாகலன்னு சொன்ன உடனே எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்க நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. என்னடா இது, செத்து போனது, மூச்சு வரல, கண்ணு நின்னு போச்சு, எல்லாமே இது இருக்கிறாங்க. இதை போய் இந்த பெண்ணை பத்திர பண்ற ஏசப்பா சாவலன்னு சொல்ற என்ன பண்றாங்க? எல்லாம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? அமிச்சுட்டு வீட்டுக்குள்ள ஏசப்பா வராரு. வந்துட்டு அவங்க சிஷ்யரோடு கூட வந்து என்ன பண்றாரு தெரியுமா? அந்த சிறு பெண் என்ன பண்றாருங்க? டச் பண்றாரு. என்ன சொல்றது தெரியுமா? லலித் தகுமி சிறு பெண்ணே எழுந்து டச் பண்ண ஏசப்பா. சிறுவன் தான் டச் பண்ணுவார் ஏசப்பா. டச் பண்ணே அவர் கண்கள் அங்கும் இங்கும் உலாவி பெற்றார். பாருங்க எப்ப டச் பண்ண ஆரம்பிச்சாரு ஏசப்பா, அப்போ அவர் கண்கள் உலாவ ஆரம்பிச்சிருச்சு ஏசப்பா. பாருங்க, ஏன்னா ஏசப்பாக்கு அவருடைய ஆற்றல் பவர் பாருங்க. இருப்பானா? பாருங்க ஏசப்பா டச் பண்ண உடனே அவன் என்ன பண்ணா? எழும்ப ஆரம்பிச்சுட்டா. ஹல்லேலூயா. முதல்ல நடந்தது என்ன? ஃபர்ஸ்ட் ஆதாமை டச் பண்ணி அவர் சுவாசத்தை கொடுக்கும் போதுதான் மனுஷனோட கண்கள் எல்லாம் பண்ணிச்சுங்க உலாவ ஆரம்பிச்சது. பாருங்க, செத்து போன ஒரு பெண்மணி, சின்ன ஒரு 12 வயசு நிரம்பின ஒரு பெண்ணை என்ன பண்ண ஏசப்பா தொட்டு லலித் தகுமின்னு சொல்லும் பொழுது அவர் எழுந்து உட்கார்ந்து ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன பண்ணாரு? அவரோட பேச ஆரம்பிச்சாரு. ஏசப்பா திரு பெண்ணை எழுந்துன்னு சொன்னே சொன்ன பண்ணாவ எழுந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. கடவுள் எவ்வளவு நல்லவர் பாருங்க. செத்து போன பிணமா இருந்தாலும் சரி, ஒன்றுக்கும் பிரோஜனம் அற்றவர்களா இருந்தாலும் சரி, ஏசப்பா தொட்டா என்ன பண்ணாரு? விளங்கும். ஏன்னா மண்ணே மனிதனாய் ஆக்கக்கூடிய காரியம் லேசான காரியம் என்று சொன்னால் செத்த மனுஷரை உயிரோடு எடுக்க முடியாது அவரு. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மனிதரை பார்த்து சொல்றாரு, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு சொன்னாரு. ஹல்லேலூயா. எதை நீ இழந்து போனையோ அது கொடுக்கிற ஆண்டவர் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். நம்ம அநேக நேரங்கள்ல மறந்துட்டு எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனையோ என்ன பண்றோம்? இந்த பாஸ்டர் போனா நடக்குமா? இது அவகிட்ட போனா நடக்கும் வாங்கன்னு சொன்ன பண்றோம், ஓட ஆரம்பிச்சிடுறோம். எத்தனையோ தருணங்கள்ல நம்ம கூட இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ற நினைவில் கூட வைக்கிறது நாம விட்டுறோம். அதனால நம்ம என்ன பண்றோம்? சர்ச்சைக்கு லேட்டா ஆரம்பிச்சிடுறோம். வேதத்தை எடுத்து படிச்சு பாருங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்துல எவையை கேட்பீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்ள சொல்லி இருக்கிற ஏசப்பா விசுவாசமா என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. விசுவாசமா இருந்தாங்க. அவங்க பெற்றுனாங்க. என்னன்னு டச் பண்ணி இவங்க என்ன பண்ண ஏசப்பா வந்து டச் பண்ணி தொட்டதுனால உயிரினாச்சுங்க வர ஆரம்பிச்சது. இவங்களுடைய கர்ப்பம் செத்து போனதா இருந்தாலும் சரி,
ஏசப்ப என்ன பண்ணுவாருங்க, உயிர் பெற்று தருகிற ஆண்டவர் நம்ம மத்தியில் நம்முடைய ஆசீர்வாதம் தலை மேலதாங்க இருக்குது. ஹல்லேலூயா. அதை பயன்படுத்தாத யாரும் கருத்துல இருக்கிறோம், நம்முடைய கருத்துல தான் இருக்கு. ஹல்லேலூயா. என் தலை மேல இருந்த ஆசீர்வாதத்தை 2 ஆண் பிள்ளையை என்ன பண்ணுங்க, கேட்டு பெற்றுக்கொண்ட ஆண்டவரிடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, அதை கேட்டு பெற்றுக்கொள்வதாயிருங்க. பாருங்க, ஏசப்ப கொடுக்கிற ஆண்டவர் நம்ம ஊரு கூட இருக்கிறார். அழைப்பு கொடுக்கும் போதே வந்துடும் மட்டும்தான் அது. 1 2 3 4 5 6 6 முட்டிங்க இருக்கு. ஓகேங்களா? தெரிஞ்சவங்களுக்கு 6 முட்டை பிரதர், 6 முட்டை இருக்கு. ஓகேங்களா? 6 முட்டைக்குள்ள ஒரு முட்டைக்குள்ள 10,000 ரூபாய் செக் இருக்கு. 10,000 ரூபாய் செக் இருக்கு. கடவுள் கொடுக்க நினைப்பது எந்த ஒரு மனுஷனாலும் தடுக்க முடியாது. அது எந்த அளவுக்கு நான் பண்ண முடியாது. கை தவறே உங்ககிட்ட வந்துடும். பாஸ்டா இருந்தாலும் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஓகேங்களா? உங்களுக்குன்னா உங்களுக்கு ஓகே. ஆனா அதே இன்னொரு முட்டையில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அது நான் பொறுப்பு இல்லை, நீங்க தான் எடுக்க போறீங்க, நான் எடுத்து போடுறேன். ஓகேங்களா? அப்புறம் ஒரு முட்டையில ஒண்ணு காசு கிஃப்ட் இருக்கும். ஓகேங்களா? அதனால ஒண்ணுத்துல மட்டும் இருக்குது, ஒண்ணுத்துல இல்ல. ஒண்ணுத்துல சின்ன கிஃப்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? நல்லா பாத்துங்க, குளிக்கிறது தானே. ஓகேங்களா? இதுல முட்டிக்குள்ள இருக்குது. யாருக்கு போறான்னு தெரியாது. கண்ண முடியுங்க, கண்ண முடியுங்க. என் பாயிண்ட்ல இருந்து அதான் கண்ண முடியும் சொல்லுது. சரிப்பா, பாருங்க, தள்ளி வாங்க, கேமரா வாங்க. ஏன் முட்டையை லாஸ்ட்ல உங்களை எடுக்க சொன்னா, நீங்க தான் எடுத்தீங்க முட்டை, நீங்க மத்த நேரத்துதான் வாய்ப்பு சொல்ல. நீங்க கை டச் பண்ணி இருக்கலாம், இல்ல தொட்டு இருக்கலாம். ஓகேவா? நீங்க தேவையில்லைன்னு விடப்பட்ட ஒரு முட்டை என்ன பண்ணுது, என் கையில இருக்கு. ஓகேங்களா? பாருங்க, நீங்க தான் எடுத்தீங்க, நான் எடுக்கல. நான் எடுத்து வச்சுக்கல. ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு வேண்டாம்னு சொல்ல ஆகாத நின்று தள்ளின ஒரு முட்டை என் பாய்க்கு என்ன பண்ணிடுறேன் எடுத்துருவேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாக்கலாம். மணி என்ன, மணி என்ன, மணி எனக்கு மணி வந்துருவேன் பார்ப்போம். ஆனா ஆடல, செக்கும் ஆடாது, டாக்டர் தான். அதே மாதிரி முக்கிய ஒண்ணுமே இல்லைனாலும் ஆடாது. மணி என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. மணி என்னோட மணி எனக்கு 20 வந்து இருக்கலாம். இந்த மணி என்ன கடவுள் உங்களுக்கு நீங்க 20 ரூபாய் காசு வச்சிருக்கிறேன். நின்னுங்க, வாங்கி தேவை. ஆசிரதம் வாங்க மட்டும் கோயில் வரும். நம்ம கல்யாணம் ஆகும்போது வந்துடுவோம். அடுத்தது யார பார்ப்போம்? யார் யாரு? குமரேசனா? குமரேசனா? குமரேசன் அழகா என் கூட என்ன பண்ணாரு, எனக்கு சப்போர்ட்டா கூட வந்தாரு. அண்ணனுக்கு ஹால்ல இருந்தாலும் ஆடாது, இல்லைனாலும் ஆடாது. குமரேசனா கடவுள் முடிவு கொடுத்தாரு. 10 ரூபா கொடுத்துரு. 10,000 இப்போ யார் கையில இருக்கு? வேற இவங்க 2 பேரும் யாரும் சொல்ல பார்ப்போம். பேரு சொல்லமா? அண்ணி. ஊருக்கே அண்ணியா? அது அண்ணியோட கருத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஓபன் பண்ண பண்ண முடியாது, ஓபன் முடியாது, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல தெரியுமா? அதுதான். இருந்தாலும் ஏசப்பா அவர் நோக்கி பார்த்து தான் பண்ண மாட்டாரு, எதுவுமே விட மாட்டாரு. அதனாலதான் நீ தலையில கையில போட்டு அப்பனா 2 பையில யார் கையில இருக்குது, யார் கையில இருக்கு தெரியல. அக்காவோட மூஞ்சி புலிவாகுது. யார் பார்க்கலாம்? அங்க பொருள் நாட்டுல போனா எனக்கே டவுட்டா இருக்கு. எனக்கு கிளிப் கூட ஆரம்பம் இருக்குதுப்பா. வெறுமையா வந்துருக்கீங்க. நீங்க கடமை தெரிஞ்சிருக்குது என் பிள்ளைக்கு இது கொடுக்கணும்னு சொல்லி.
இந்த வர அந்த பதில் வர முடியுமா பாருங்களேன். கம்பல் அவங்க மனைவி கையில பிள்ளைங்க யாரும் மனைவிக்கு நீங்க வாங்கி தந்து ஆசை குத்துறீங்களே இல்லைன்னு தெரியல. இப்ப வச்சு கொடுங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டா பாருங்க. எது வேணாலும் ஒதுக்கப்படுறோமோ அதுதான் தலைக்கு என்ன பண்ணுமாது மூலக்கல்லாய் வந்து விளங்குமா. பாருங்க. அல்லேலூயா. 10,000 ரூபாய் செக்குங்க. ரொம்ப இல்ல 10,000 ரூபாய் போட்டு அப்புறம் செக் போட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். கடவுள் உங்களுக்குள்ள யாருன்னா எடுத்து நினைச்சாங்க. பாரு தம்பி தங்க அண்ணன் அக்கா நீங்க என்ன நினைச்சு வந்து எடுத்தீங்க? இருங்க அவங்க பேச விடுங்க. நம்மளே பேசிட்டு அவங்க பேச விடாம எடுத்துனா சொல்லுங்க. கடவுள் கொடுக்கறது எடுத்து சொன்னே கடவுள் தான் கொடுத்தாரு உங்களுக்கு. பாருங்க 20 கொடுத்துருக்கேன். தம்பி என்ன நினைச்சு எடுத்தீங்க? அவரு விருப்பம் நீங்க 10 ரூபா கொடுத்து செலவு வச்சிருக்கேன். நீங்கப்பா எதுவும் நினைக்காம வந்திருக்கு. உங்களுக்கு கடவுள் என்ன பண்ணிருக்காரு? நீ என்ன நினைச்சிருந்தீங்க? என்னது நீங்கம்மா அவர் திட்டம் என்ன ஓகே. ஆனா யாரும் விசுவாசிக்கல. எல்லாம் ஒரு நம்பிக்கை அவள் கடினம். விசுவாசிக்கணும். கிடைக்க சொல்றது வேற, விசுவாசிக்கிறது வேற, நம்பிக்கை வேற. எல்லாமே என்ன பண்ண பைபிள்ல போட்டு அழகா விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்துல எவனை கேட்டு அவங்களே பெற்றுக்கொள்வீங்களா. அது பின்னாடி கூட விசுவாசமா ஜெபம் பண்ணா பண்ணுமாது சுகத்தை பெற்றுக்கணுமா. அது மாதிரி விசுவாசத்தை ஏசப்பா கேட்டேன். ஏசப்பா எனக்கு என்ன பண்ணுங்க இந்த 10,000 செக் எனக்கு வந்து நான் கூட ஏன்னா உங்க விசுவாசம் காட்டணும். விசுவாசம் என்ன பண்ணிச்சுங்க பெருசா இருந்தது. யாரு விசுவாசத்தை காட்டிலும் யார் விசுவாசம் பெருசா இருந்ததுங்க? 12 வருஷமா இருந்த பெருபாட்டு ஸ்திரீ தொட்டா போதும் சொல்லி நான் விசுவாசத்தை ஏசப்பா எனக்கு என்னுடைய செக் என்ன பண்ணும் எனக்கே திருப்பி கொடுங்க ஆண்டவர். ஏன்னா அநேக இடங்கள்லாம் பண்ணுவாங்க சொல்லணும். எனக்கு அநேக செலவுகள் இருக்குதான்னு நான் கேட்டேன். நானு கேட்கும் போது கொடுக்கிற ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிற அந்த நான் கேட்ட விசுவாசம் காட்டணும். நீங்க என்ன பண்ண கிடைச்சா போதுன்னு இருந்தீங்க. சரி கிடைச்சா என்ன பண்ணிருப்பீங்க அது சொல்லுங்களேன். அதுதான் அந்த விசுவாசம். அல்லேலூயா. நம்பிக்கை வேற, விசுவாசம் என்பது வேற. என்னன்னா கிடைக்கும் ஆசைப்படுத்து வேற. ஓகேங்களா? விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை, ஆசை, அதான் இச்சை. ஆனால் விசுவாசம் என்பது ஆண்டவர் இது எனக்கு இருந்தா என்ன பண்ணுவேன். அநேக பேர் எனக்கு சத்தியத்தை சொல்ல முடியாது. எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் கேட்டேன். அல்லேலூயா. நன்றிக்கா நன்றிக்கா. தம்பி ரொம்ப பிரியாசப்பட்டா போறது ஆசைப்பட்டா. நீங்க ஏதாவது ஒரு பொருள் காட்டுங்க. இந்த தம்பி என்ன பண்ண போறான் கரெக்டா கேஸ் பண்ணி எடுக்க போறான். பாக்கலாமா? திரும்பி தம்பி. ஓகே நீங்க யாராவது பொருள் என்ன காட்டுங்களேன். எதை காட்டலாம்? இதை காட்டலாமா? ரைட் வச்சுக்கோ. ரைட் திருப்பி தம்பி. பார்க்கலாம். உங்க நல்லா பழகப்பட்ட பையன். இவங்க கேரக்டர் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? இவனுக்குள்ள எப்படி கடவுள் வெளிப்பட போறன்னு பார்ப்போம். பாருங்க. ஏதோ ஒரு பொருள் என்ன பண்றாங்க மனுஷனுக்குள்ள மறைஞ்சிருக்குது. அதான் ப்ராப்பர் பண்ணி கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? ரைட். லைட்டு இல்ல. இந்த பையன் சிரிப்பு பல்பு இல்லையா? அந்த தம்பி சட்டை இல்ல. இந்த அக்கா புடவை இல்ல. இந்த மொபைலு இந்த மொபைல் ஸ்டாண்டு இல்ல. இல்ல. அந்த தம்பி சரி பொம்மை அந்த பொம்மை தான். வா பண்ணலாமா? பாத்தீங்களா? இந்த தீர்க்கதரிசிய செக் பண்ணிடலாம். நம்ம ஆராய்ந்து அறியலாமா? அப்படியே திரும்பிங்க. நீங்க வேற வேற காட்டுங்கள. ஓகே திரும்ப தம்பி காமிச்சுட்டாங்க. இதை தெரியுது சொல்லு பாப்போம். நாங்க என்ன பண்ணிடுறோம் இப்போ சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஓகேவா?
என்ன கடைசி சொல்லதுனால அவன் கண்டுபிடிக்கிறாம அப்படிதான் நினைப்பீங்க நீங்க. ஆனா உங்க நினைவுல நினைவுகள் அல்ல. ஓகேவா? ரைட். தம்பி பாரு இந்த லைட்ட நீ எதுவும் சொல்லாத, கவர்மெண்ட் வா. இந்த சாட்டு அப்புறம் இந்த தம்பி வாட்சு பாப்பா வச்சிருக்கு கையில பிச்சுறாது பாப்பா. இந்த இது முடியுது வெள்ளை, அப்புறம் அது கூட அந்த வாட்டர் கேனு, அந்த அடிக்கிறமே பேண்டு, தம்பி வச்சிருக்கிறது இது சொல்ல மாட்டாப்புல. நம்ம சொல்லிட்டு வந்துருவோம், லாஸ்ட் அனுப்பிட்டோம். அவஸ்தப்படுத்த திருவதர்சி இல்ல சும்மா பின்ன நாங்க துஷ்டு இருக்கோம்ல. அப்புறம் என் கோட்டு, அந்த அக்கா டைரி, பைக் கொடுத்து டைரி, அப்புறம் நான் அந்த அண்ணன் வச்சிருக்கிறது என்ன சொன்னது டேம்லின், அப்புறம் அந்த அக்கா வச்சிருக்க பேகு, இந்த அண்ணன் வச்சிருக்க பேகு, எது நீ கண்டுபிடிப்பா போமா திருவதர்சி. அந்த பைபிள் தைரியத்து எத்தனை குடும்பம் தம்பி வந்து எடுத்து காட்டின பாருங்க. இதுதாங்க கடவுள் நம்ம பிள்ளை இருந்தான்னு வச்சுக்க எப்படிப்பா பேச முடியும், நீயே பாருப்பா. நான் என்ன காட்டணும்னா இல்ல அந்த அக்கா சொல்லணும், எல்லாத்தையும் நீ சொல்லி தெரியும். அதனால தான் நான் பண்ணேன் கடைசியா சொன்னத விட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு நீயே கண்டுபிடுறான். நான் பாரு நமக்குள்ள இருக்கிறவரு பெரியவரா இருந்தா நம்ம என்ன பண்ணாரு, செய்யாத போற காரியம் உண்டோ இல்ல எல்லாத்தையும் பேசுவானவர்தாங்க. அல்லேலூயா. அவரை போல நல்ல தெய்வம் உலகத்துல எழவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் கடவுள் நான் ஆண்டவன் சொன்னவர்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். ஆனால் இவர் சொன்னபடி என்ன பண்ணாருங்க, 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்த ஒரே ஆண்டவர் நம்ம தான் இயேசு கிறிஸ்து தான். உலகத்தை அழகா வெண்மையா பரிசுத்தமா உங்களை போல அழகா என்ன பண்ணாருங்க, எப்படி ஒயிட்டா இருக்கீங்க என்ன பண்ணாங்க படைச்சிட்டாங்க. ஆனா பிசாசு என்ன பண்ணா தெரியுமா, அவன் என்ன பண்ணாருன்னா விதை விதைச்சிடலாம். ஒயிட் கலர் தண்ணியில ப்ரௌன் கலர் தண்ணி ஊற்றினா பண்ணிடும் ப்ரௌனா மாறிடும். ஒயிட் கலர் தண்ணியில பச்சை கலர் ஊற்றினா ரைட். ஆனா ப்ரௌன் கலர் தண்ணி திருப்பி வெளியே மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். கரை பட்டுச்சு அவள்தான். ஆனா அந்த பாவத்தை என்ன பண்ணும், ருசி பார்க்கணும். பாருங்க, ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷன் மறிக்க கூடும், ஒரு மனிதனுக்காக ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ என்ன பண்ணுவாங்க பலியிடக்கூடும். ஆனா உலகத்தின் பாவத்திற்காக என்ன பண்ண முடியாது, பலியிட முடியாது. பாருங்க, பாவத்தின் நிரப்பப்பட்டவர்கள் என்ன பண்ணிட்டோம், தேவ மகிமை அற்றவர்கள் என்ன பண்ணிட்டோம், உலகத்துல மாற ஆரம்பிச்சிட்டோம். தேவ சுவாபம் போயிட்டு பிசாச சுவாபம் என்ன ஆயிடுச்சு, நமக்குள்ள வர ஆரம்பிச்சது. அது எங்க துவங்கிச்சுன்னு சொன்னா, காயின் பக்கத்துல ஆபேல கொல்லும் பொழுது, எங்க ஆபேல் சொல்லி கடவுள் கேட்கும் பொழுது அவருடைய முக நாடி என்ன பண்ணிச்சு, வேறுபட்டுதான். ஆண்டவர் வேறுபட்டதிலே படிச்சாரு, சாந்த குணமுள்ளவர்கள் தாங்க படிச்சாரு. ஆதாமுக்கு கூட அந்த கோபம் வரல. ஆனா அவன் பெற்றெடுத்த பிள்ளை என்ன பண்ணா, நான் அவனுக்கு வேலியாளியோ நம்ம காவலாளியா, நான் அவனை பார்த்திருக்கிற கொன்னவனே அவன் தான். ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு என்ன சொல்றான், அவன் முக நாடி மாறுபட்டு என்ன பண்றான். அப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பாவமானது. என்ன வச்சுக்காங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவமானது என்ன படிச்சாங்க, தொடர்ந்து பைபிள்ல போட்டிருக்கிறது. அன்னைக்கு ஏவர் தொட்ட அந்த பாவத்தை நிமித்தமாக என்னாச்சு, உலகத்துல பாவம் பிறப்பிக்கப்பட்டது. அந்த பாவத்தை போக்க முடியாது என்ன பண்ணாருங்க, ஏசப்ப இந்த உலகத்துக்கு வந்து என்ன பண்ணாருங்க, நன்மை செய்வதாகவே சுற்றித் இருந்தார். எந்த நடு மரத்தின் பாவினாலே பிறப்பிக்கப்பட்டதோ அதே நடு மரத்தின் சிலுவையில என்ன பண்ணாருங்க, பாவத்தின் சுமந்தார். அழகான பேர வசனம் சொல்லுது, அவர் 10,000 பேரிலும் சிறந்த அழகுள்ளவர் சொல்லிட்டு வேதாமத்தில் சொல்லப்படுது. அதே வேதாமத்தில் ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்படுது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, நாம் அவரை பார்க்கத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாத இருந்தார். காரணம் தெரியுமா? அழகா சொல்லப்படுறது, வாசிங்க ஏசாயா புத்தகத்துல 53ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் சொல்லப்படுது. விதமாய் நமது மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்,
நமது சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்னவாங்க ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவங்களுடைய தன்மையில என்ன பண்ணுவோம் குணமாகிறோம். பாருங்க, நம்ம மேல விழ வேண்டிய காயங்கள், நமக்கு வேண்டிய சாபங்கள் என்ன பண்ணாருங்க அவர் மேல் விழுந்தது. அல்லேலூயா. வேதம் சொல்றது அழகா, ஏறக்குறைய 39 அடிகள் அவர்கள் முதுகில் என்ன பண்ணாராங்க சுமரப்பட்டது. அதுவும் எப்படி சொல்லப்படுறது விரிவாய், ஒரு ஏர் மட்டை உழுவதை போல் என்ன பண்ணாங்களாங்க உழுதாங்க. எதுல? முதுகுல. ஏர் மாடு எப்படி விழுவாங்க, நல்லா கலப்பை வச்சு அழுத்தி என்ன பண்ணுவாங்க, நல்லா எவ்வளவுக்கு நல்லா வச்சு விழுறமோ அவளுக்கு என்ன பண்ணுவோம் விளைச்சல் ஏற்படுமோ. அந்த அளவு போல ஏர் மாட்டை விழுவது போல் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க விழுதாங்க. இரவு முழுவதும் அவருக்கு ஆகாரம் கிடையாது, தாகத்திற்கு தண்ணீரும் கிடையாது. அவர் முள்முடி சூட்டப்பட்டதுனால ரத்தம் சிந்தப்பட்டவராகவே என்ன பண்ணாரு, அந்த பார சிலுவை சுமக்க முடியாதவராய் 7 மைல் தூரம் என்ன பண்ணாரு கொல்கத்தாவை நோக்கி எருசலேமில் இருந்து என்ன பண்றாங்க அந்த பார சிலுவை சுமக்க முடியாதவராய் தள்ளாடி போறார். காரணம் தெரியுமா? நம்முடைய நீர் நிமித்தம் நம்ம எங்க போகக்கூடாத இடங்கள்ல போறோமோ அதனால அவர் காலையில் என்ன பண்ணுச்சுங்க ஆணிகள் அடிக்கப்பட்டது. நம்ம எது செய்யக்கூடாத காரியங்களை நம்ம கைகளால செய்யறோமோ அவர் கையில என்ன பண்ணுச்சுங்க ஆணிகள் அடிக்கப்பட்டது. நம்ம எது தேவையில்லாத சிந்திக்கிறோமோ அந்த சிந்தையில என்ன பண்ணிச்சு அவருக்கு முள்முடி தலையில சூட்டப்பட்டது. நம்ம செய்ய வேண்டிய நம்ம வாங்க வேண்டிய என்ன பண்ணாங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம் பண்ணிச்சாங்க, சகல பாவம் நீக்கி என்ன பண்ணிச்சாங்க அவர் சுத்திகரிக்க ஆரம்பிச்சது. பாருங்க, அவர் ரத்தம் சொட்ட உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதே வாட்டுக்குட்டியாய் அவர் என்ன பண்ணாராங்க உலகத்தை பரிசுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் ரத்தத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரித்தது. அல்லேலூயா.